இந்த விவகாரத்தை இப்போ கிளப்பில் திமுக இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக கிளப்பில் பிஜேபியும் இந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கிளப்பல. பாபர் மசூதி இடித்த உடனே சரி இதான் மேட்ரு, மசூதியும் கோயிலும் எங்கே பக்கம் பக்கமாக இருக்குதோ அங்கே நம்ம பிரச்சனையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பரங்குன்றத்தை சூஸ் பண்ணுறாங்க. ராமகோபாலன் சொன்னது மட்டும் இல்லை, இப்போ வெப்சைட் ஒன்று இருக்குது, ரீக்ளைம் டெம்பிள்ஸ் ரீபில்ட் பாரத் வர்ஷா, இதான் வந்து அந்த வெப்சைட். அதில் மொத்தம் 175 இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. 175 இடத்துல கோயில் அடிச்சுட்டு மசூதி கட்டியிருக்காங்க. அதில் ஒன்று சிக்கந்தர் பாஷா தர்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த தரவுகளும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை என்ற முடிவுக்கு இவங்க எப்படி வந்தாங்க நீதிமன்றம்? இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கை பேணும் அதிகாரத்தை நீதிமன்றம் தன் கையில் எடுத்துக்கொண்ட மாதிரி தெரியுது. இனிமேல் போலீஸ் வேலையும் நாங்களே பார்க்குறோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்வதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நம்மளாம் நாகரிகமான மனிதர்கள் ஆகிட்டோம், இந்த சனாதன காட்டு மிராண்டித்தனங்கள் எல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இப்போ இந்த ரெஸ்டோரேஷன் அப்படின்னு இவங்க சொல்றது வெறுமனே ஏதோ ஒரு தூணில் ஏதோ ஒரு இடத்துல விளக்க கொளுத்துறது அப்படிப்பட்ட ரெஸ்டோரேஷன் அல்ல. அந்த ரெஸ்டோரேஷன் என்ற வார்த்தைக்கு ஆழமான பொருளும் அரசியல் விளைவுகளும் இருக்குது. இந்த பிரச்சனையே இஸ்லாமியர்கள் வர்சஸ் இந்து கிடையாது, தர்கா வர்சஸ் தீபத்தூன் கிடையாது. இந்த கேஸே திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் வர்சஸ் ராம ரவிக்குமார், ரெண்டு இந்து தரப்பு. இந்த கோயிலினுடைய மரபு என்ன என்பதை கோயில் தீர்மானிப்பதா, ராம ரவிக்குமார் தீர்மானிப்பதா, ஜிஆர் சாமிநாதன் தீர்மானிப்பதா, அல்லது இந்த 2 நீதிபதிகள் தீர்மானிப்பதா? இவங்க யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாதுன்னு நான் சொல்றேன். நீதிபதிகளுக்கே அந்த வேலை கிடையாது. இங்க விளக்கு ஏத்து என்று சொல்லும் அதிகாரம், அண்டர்லைன் பண்ணீங்க, நீதிபதிகளுக்கு கிடையாது. தே ஹாவ் நோ பிசினஸ். இது வந்து அரசியல்வாதி பேசுற பேச்சு. இது நீதிபதிக்கு அந்த அதிகாரமே கிடையாது. நீங்க ஒரு ட்ரெடிஷன் ஒன்று அவங்க சொல்றாங்க, அது எஸ் அல்லது நோன்னு சொல்றது தான் உங்களுக்கு வேலை. ட்ரெடிஷனை உருவாக்குவது உங்க வேலை இல்லை, ரெஸ்டோரேஷன் உங்க வேலை கிடையாது. இதெல்லாம் அவர் என்னுடைய வேலை. வாட் ஈஸ் என்பது மட்டும் அல்ல பிரச்சனை, வாட் ஆட் டு பி என்பது என் பிரச்சனைன்னு எழுதுறாரு. யாரு? ஜிஆர் சாமிநாதன். வாட் ஆட் டு பி அப்படின்றது பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டுறது, அதுக்கு பேர் தான் வாட் ஆட் டு பி. ஃபீல்டில் அணி திரட்டி இதற்கு எதிராக நிறுத்தாத வரையில் நாம் திமுகவை குற்றம் சொல்லியோ விமர்சனம் செய்தோ அல்லது நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தோ தீர்க்கக்கூடிய பிரச்சனை இது அல்ல. தமிழகம் கலவர பூமியாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் கார்த்திகை தீபம் மட்டும் எத்தனை போதும், கலவர தீபம் ஏற்ற வேண்டாம் என்பது நம் கருத்தாக இருந்தால் நாம் வீதிக்கு வர வேண்டும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். தோழர் வணக்கம். வணக்கம். இந்த திருப்பரங்குன்றம் இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனை, வேற இதர பிரச்சனைகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இதே பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் ரெட்ஃப்ளிக்ஸ் ஃபெலிக்ஸ் சவுக்கு உள்ளிட்டவர்கள் கூட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இதான் முக்கியமான பிரச்சனையா, இதே ஒரு முக்கியமான இஷ்யூவா, இதே இந்த அவங்களுக்கு ஏற்ற வகையில் சங் பரிவார அமைப்பினர் இதை நிகழ்ச்சி நிரலுக்கு கொண்டு வர விரும்புகிறார்கள். ஆளுங்கட்சியும் கூட தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள இந்த பிரச்சனையை பயன்படுத்தி கொள்கிறது. இன்னும் சொல்ல போறா இந்த தீர்ப்புலையும் கூட ஒரு அரசு சட்டம் ஒழுங்கு இப்படிலாம் சொல்லி ஒரு பூதத்தை காமிச்சு ஏமாத்துது அப்படின்னு நீதிபதியோட கமெண்ட் கூட நீங்க வந்து இதை கட்டுப்படுத்திருக்கலாம், இதெல்லாம் ஒரு காரணமா அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றமும் சொல்லியிருக்குது. நாமளும் இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்த பேசுகிறோம். ஒரு வகையில் இப்போ இந்த தீர்ப்பை 170 பக்கம் தீர்ப்பு அதை படித்து முடிக்கிறதுக்கு அயற்சியாக இருந்தது. பாயிண்ட்ஸ் ஏற்கனவே கேட்டது ரிப்பீட்டடு. உங்களுக்கு அயற்சியாக இல்லையா அதை பேசிகிட்டு இருக்கிறது? அயற்சியாக தான் இருக்குது. அதாவதுங்க, கொஞ்ச நாள் முன்னால் தான் இந்த விபிஜி ராம்ஜி அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அது வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். அந்த உறுதியையும் எடுத்துட்டு மகாத்மா காந்தியையும் எடுத்துட்டு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட்ஸுங்கிற இடத்துல இருந்து வெல்ஃபேர் வேற ஒரு பலனாளிகள் அது டெல்லி கொடுத்தா உண்டு, தமிழ்நாட்டுக்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பரிந்துரை எல்லாம் இருக்கு. இதை பற்றி நான் சில சேனல்களில் பேசினேன். பொதுவாக யூடியூப்ல இது ஓடாது, இதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க, ஜனநாயகம் மாதிரி முக்கியமான பிரச்சனை தான் வந்து பேசுனா ஓடணும்னு ஒரு ஜனநாயகம் தான் ஜனநாயகத்தை பற்றிய பிரச்சனை. ஆமாம், அப்படின்றதுனால அது யாரும் காதல் வாங்கலன்னு வச்சுக்கோங்க.
ஆனால் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை மோடி அரசு முடக்கி இருப்பதற்கு இல்லையா, அதனால தமிழ்நாட்டில் அதை பதிவு செய்திருப்பவர்களின் எண்ணிக்கை 82 லட்சம் பேர் அப்படின்னு அமைச்சர் சொல்றார் ஐ பெரியசாமி. 82 லட்சம் பேர்னா குடும்பத்தை கணக்கு பண்ணீங்கன்னா நெருக்கி ஒரு 4 கோடி பேர் இதில் சம்மந்தப்படுற மாதிரி இருக்குது. திருப்பரங்குன்றம் அதை விட பெரிய பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. ஒன்று இல்லையா, அதில் ஒரு சராசரியாக 2023-24 கணக்கெடுப்பின்படி ஒரு ஆண்டில் ஒரு 60 நாள் வேலை பார்த்துருக்குறாங்க. இங்கே 60 நாளுக்குரிய ஊதியம் நாள் வேலை திட்டமா கணக்கில் 60 நாள் தான் நடந்திருக்குது. அதை ரொம்ப இதாக கணக்கு போட்டு பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபா ஒரு ஆண்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு வருமானம் வந்திருக்குது. அது போச்சு, சுத்தமாக இல்லை என்பதை நோக்கி நான் கிராமப்புறங்கள்லாம் போய் பேசினேன். கொந்தளிப்பில் இருக்கிறாங்க பெண்கள் கேட்டாங்க. ஸோ அதை காட்டு திருப்பரங்குன்றம் பற்றி அவங்க யாரும் கவலைப்படலை, அவங்களுக்கு தெரியவும் இல்லை. ஒன்று. அடுத்தது இப்போ நம்ம இது நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனை. தேசிய பிரச்சனை என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன். அமர்த்தியா சென் நீங்கள் யாருன்னு நிரூபிங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுதான் எஸ்ஐஆர். அமர்த்தியா சென் நோபல் லாரேட்டு, உலகத்துக்கே தெரியும் அவர் யாருன்னு. அவர் உங்கள் பெற்றோர் அம்மா வயசு 15 வயசு தான் இருக்குது டிஃபரன்ஸு, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, என்னன்னு சொல்லுங்கள் விளக்கம். தப்பு தான் அப்படின்னு அவரை கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா உங்கள் நிலைமை என் நிலைமை அப்படின்றது இந்த எஸ்ஐஆரில் என்ன? இது தேசிய பிரச்சனை. மதுரோவை ஒரு நாட்டின் அதிபர், அவரை வீடு பூந்து கிளப்பி கொண்டு போயிட்டான் அரெஸ்ட் பண்ணி. போயிட்டு இப்போ கிரீன்லாண்டு விலைக்கு தரீங்களா இல்லையா, இல்லைன்னா நாங்கள் வேறு நடவடிக்கை எடுப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நான் அதெல்லாம் பண்ணுவேன். இப்போ இன்னைக்கு அதை பேசியிருக்காரு, அவங்களுடைய ப்ரெஸ் செக்ரட்டரியும் அதை பேசியிருக்கிறாங்க. இது ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்கிற நடவடிக்கை. நம்ம இங்கே திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றணும். இது தீபம் ஏற்றணும்னு யாருன்னு ஸ்டாலின் தான் ஆரம்பிச்சு வச்சாரா? அஃப்கோர்ஸ் நீங்க சொல்ற பிரச்சனை எல்லாமே முக்கியமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனையை விட இதெல்லாம் ஒரே ஒரு பாயிண்ட் விட்டு போச்சு. மோடியை பற்றி ட்ரம்ப் சமீபத்தில் சொன்னது, இப்போ அவர் அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 பேசினது, என்ன சந்தோஷமாக வச்சுருக்கணும், நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்றது மோடிக்கு தெரியும், அதனால தான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரஷ்யன் ஆயில் இன்னும் ஃபுல்லாக நிறுத்தலை அப்படின்றதுனால 500% டாரிஃப் போட்டாலும் போடுவோம் அப்படின்னு ஒரு வார்னிங் வந்திருக்குது. அதே ஆயில் பிரச்சனை தான் மதுரோ கடத்தப்படுகிறார். மோடியை கடத்துவாரான்னு நமக்கு தெரியாது சொல்கிறேன். ஆனால் மோடியை கடத்துவாரான்ற பிரச்சனை அதை காட்டிலும் திருப்பரங்குன்றம் தீபம் பிரச்சனை பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி இங்கே எழுப்பப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், இத்தகைய தமிழ்நாடு இந்திய பிரச்சனை சர்வதேச பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்கு, குறிப்பாக இந்த தேர்தலை ஒட்டி ஒரு அஜெண்டா செட் பண்ணுறதுக்கு பிஜேபி வழக்கம் போல தென்னாட்டு அயோத்தியாக இந்த பிரச்சனையை கிளப்பியிருக்கிறது. இப்போ பிஜேபிக்கு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் இருக்குது. இப்போ டைவர்ஷன் பாலிடிக்ஸ் இருக்கு, நாம பாராமுகமா இருக்கலாமே, நம்ம கண்டுக்காம இருந்தா அது கண்டுக்காம இருந்தா மலையில ஏறி போய் அங்கே பிரச்சனையை உருவாக்குவாங்க. கண்டுக்காம இருந்தா இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கு இல்லையா, ரொம்ப அரிய இதாக சொல்லியிருக்காங்க அவங்க. சட்டம் ஒழுங்கு அப்படின்றது ஒரு கற்பனையான பேய், அது இமேஜினரி கோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, உருவாக்கி இருக்கிறீங்க. அங்கே மத நல்லிணக்கத்தை கெடுத்து ஒரு மோதலை அரசாங்கமே உருவாக்கினா தான் உண்டு. ஸ்டேட் ஸ்பான்சர்டு அப்படிங்கிற வார்த்தை வருது. ஆமாம், அந்த அளவுக்கு இந்த அரசு தரம் தாழ்ந்து போகும் என்று நாங்கள் எண்ணவில்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இப்போ லா அண்ட் ஆர்டரை பராமரிக்கிற பொறுப்பையும் நீதிமன்றம் ஏற்றிருக்குது. இப்போ அது தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து அது கொஞ்சம் அவுட்ரீச் ஆகி ஓவர் ரீச் இல்லை, ஓவர் ரீச்சுக்கு போயிட்டு இருக்குது இப்போ. அதுல இந்த கற்பனையான பேய் அப்படின்னு சொல்றாங்கல்ல, தீர்ப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை நம்ம முக்கியத்துவம் பேசணும்னு நினைக்கிறேன். சங் பரிவார அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு மலையை தேர்ந்தெடுத்து அங்கே விளக்கேற்றுவது, இப்போ இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை பார்க்கும்போது அது ஏதோ சிலர் பேசும்பொழுது, நான் சொன்ன அந்த சமூக ஆர்வலர்கள் அவங்க பேசும்பொழுது ஸ்டாலின் தான் தொடங்கி வச்சுட்டாரு, ஸ்டாலினுக்கு நோக்கம் இருக்குதுங்கிறாங்க. 1994 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், 1872 பிரிட்டிஷ் பீரியட்ல, இப்படி வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த பிரச்சனைகள் எஸ்கலேட் செய்யப்பட்டு கொண்டே இருக்குது. இப்போ 94 இருந்துன்னா இப்போ மண்டக்காடு கலவரம், கோயம்புத்தூரில் டார்கெட் பண்ணி வேலை பார்த்தது, மதுரை ஜலகண்டேஸ்வரர் கோயில் சொல்கிறாங்க. அப்போது ஒரு லாங் டேர்ம் பிளான் வச்சு தமிழ்நாட்டை குறிவைத்து வேலை நடக்கிறது எனும் பொழுது, இப்போ நமக்கு ஆக்சுவலி இது ஒரு பிரச்சனை இப்போ தான் முன்னுக்கு வருது. இந்த பிரச்சனையை புறந்தள்ளி விட்டு நாம் இதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். தமிழர்கள்
தமிழ்நாட்டவர்கள், தமிழ்நாடு அரசு இதை வந்து ஜஸ்ட் சரி ஏத்திட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டா அது பிரச்சனை முடிஞ்சு போயிரும் சீமானும் சொல்லியிருக்காரு. அதான் இதில் விளக்கை ஏற்றிட்டு போங்க, அதை ஏன் பெருசுப்படுத்திக்கிட்டுன்னு சொன்னாக்கா அவங்களெல்லாம் பிஜேபி தரப்பு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுதான் அவங்க சொல்கிறது. இப்போ என்ன கோயில் சார்பாக 4 பேர் போய் ஏற்றுங்கன்னு தானே சொன்னார் ஜிஆர் சாமிநாதன். ஏற்றிருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவங்க அஜெண்டாவை நிறைவேற்றிட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லை, மசூதியை இடிச்சுட்டா பிரச்சனை அஜெண்டா இது மட்டும் தானே, விளக்கேற்றுறது மட்டும் இல்லை. அதுதாங்க அயோத்தியில் கூட இந்த இடத்துல தான் மந்திர் வகி பண்ணீங்க, கோயில் அங்கே தான் கட்டுவோம், நீங்களே மசூதியை கொடுத்துட்டு போயிருந்தீங்கன்னாக்கா பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்போ சொன்னாங்களா இல்லையா? கொடுத்துட்டு கவர்மெண்ட்டே அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி ஏன்பா அதை தான் கேட்குறாங்கல்ல கொடுத்துருங்க அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அறிஞர்கள்லாம் அந்த மாதிரி அவங்க சொல்கிறத கேட்டாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று அவர்கள் பேசுபவர்கள் நேராக பிஜேபியின் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ். அவங்க வேறு கட்சியில் இருந்தாலும் அவர்கள் செய்யும் பணி வந்து அதுதான். இப்போது இந்த விவகாரத்தை இப்போ கிளப்பில் திமுக இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக கிளப்பில், பிஜேபியும் இந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கிளப்பில். பாபர் மசூதி இடித்த உடனே சரி இதான் மேட்ரு, மசூதியும் கோயிலும் எங்கே பக்கமாக இருக்குதோ அங்கே நம்ம பிரச்சனை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பரங்குன்றத்தை சூஸ் பண்ணுறாங்க இல்லையா? 91, 92 ஆமாம் 94 விநாயகர் ஊர்வலம் அது திலகரை தான் பண்ணார். அது மாதிரி பண்ணோன்னு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் தொடங்கினாங்க. ஐசோஸ் மசூதி தான் வந்து டார்கெட் பண்ணாங்க, துப்பாக்கி சூடு வரைக்கும் போச்சு. அது 94 இதை ஆரம்பித்தாங்க. அப்போ தீபத்தூண் அப்படின்ற ஐடியா வந்து ராமகோபாலனுக்கு வரல. ராமகோபாலன் நேராக கொஞ்சம் வெள்ளந்தியான மனுஷன் அவர். இந்த மசூதியை இடிக்கணும், அந்த இடத்துல வந்து ஒரு மேடை அமைத்து திருவண்ணாமலை தீபம் மாதிரி பெரிய எண்ணெய் கொப்பரை வச்சு தீபம் இடிக்கணும்னு ராமகோபாலன் சொல்லியிருக்காரு. நோட்டீஸே போட்டிருக்கிறாங்க. அதை நான் சொல்லல, ஒரு பெட்டிஷனர் ஒருத்தர் அந்த இந்து முன்னணியிலேருந்து வெளியே வந்தவர், இதுதான் இவங்க நோக்கம், ஜெயலலிதா அரசு இதுக்கு ஒத்துழைக்கிறது அப்படின்னு பெட்டிஷன் போட்டிருக்காரு அவர் கோர்ட்டில், ஆவணங்கள்லாம் போட்டிருக்காரு. அப்போ அதெல்லாம் அப்போயே சொல்லியிருக்கிறாங்க. ராமகோபாலன் சொன்னது மட்டும் இல்லை, இப்போ வெப்சைட் ஒன்று இருக்குது, ரீக்ளைம் டெம்பிள்ஸ் ரீபில்ட் பாரத் வர்ஷா, இதான் வந்து அந்த வெப்சைட். அதில் மொத்தம் 175 இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. 175 இடத்துல கோயிலை அடிச்சுட்டு மசூதி கட்டியிருக்காங்க. அதில் ஒன்று சிக்கந்தர் பாஷா தர்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிக்கந்தர் பாஷா தர்கா வந்து கோயிலை இடித்து கட்டப்பட்டது அப்படின்றது தான் அந்த வெப்சைட்டில் அவங்க எழுதியிருக்கிறது. சரியா? இப்போ கேட்டாக்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு நோக்கமே இல்லையே, நாங்கள் விளக்கு ஏற்றணும்னு சொல்கிறோம், நாங்கள் வேணாங்க நீங்கள் போய் ஏற்றுங்கன்னு சொல்கிறோன்னு அப்படி அவ்வளோ பணிவாக பேசுகிறாங்க. சரியா? அந்த பக்கம் முருகன் மாநாட்டில் தர்காவை எடுத்துருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சிக்கந்தர் பாஷா பிரஸ் மீட்லயும் சொன்னார், எடுத்து வேற இடத்துல வைங்க, அங்கே ஒரு புதைக்கவே இல்லை, அதெல்லாம் சொல்கிறாங்க. மதுரையில் தான் வச்சுருக்காங்க, அங்கே கொண்டு போங்க, இங்கே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போ ஒரே நேரத்தில் இது எல்லாத்தையும் பேசுகிறாங்க. இப்போ இது எல்லாமே பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடியவர்களுடைய கருத்து இல்லை. அது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக பேசணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை அது. இப்போ வந்து கற்பனையான ஒரு பேய், சட்டம் ஒழுங்கு அப்படிலாம் இல்லை, 4 பேர் பக்தர்களுடைய கோரிக்கை, நீதிமன்றம் உத்தரவிடுகிறது, நிறைவேற்றியிருந்தால் அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்ட்டு இதில் வருது. இன்னொரு இடத்துல நீங்கள் சொன்னது மாதிரியே ரீஸ்டோரேஷனுங்கிற வார்த்தை அங்கே வருது. திரும்ப பாபரி மஸ்ஜிதை நினைவுபடுத்தி பாருங்கள். பாபரி மஸ்ஜிதினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் கடைசியாக 92 டிசம்பர் 6 அன்னைக்கு இடித்தாங்க இல்லையா? அப்போ கூட கல்யாண் சிங் முதலமைச்சர் இந்த மசூதியின் பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம், எங்கள் அம்மா மேலே சத்தியம்னு சொல்லி அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய் சத்தியம் பண்ணார். சரி, அவங்க வழிபாடு தான் செய்ய போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர சேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டு அனுமதி கொடுத்தது. அவங்க பாரத் மாதா மேலே சத்தியம் பண்ணல. ஆமாம், மசூதியை இடித்தாங்க, அதை நம்ம கண் முன்னால் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாலே அது நடந்திருக்கு, பல முறை வந்து அதை மீறி இருக்காங்க இல்லையா? அப்போது இப்போ நீதிமன்றம் சொல்லுது, என்ன சொல்லுது, இமேஜினரி கோஸ்ட். அப்போ அது இமேஜினரி கோஸ்ட். அது இது பாபர் மசூதி விஷயத்தில் நடந்தது. இதுதான் இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு. அதே நபர்கள் தான் இங்கே வர்றாங்க, வேறு யாரும் இல்லை. சரி, இந்த சம்மந்தப்பட்ட நீதிபதி ஜிஆர் சாமிநாதனுடைய தீர்ப்புப்படி ராமரவிக்குமார் சிஏஎஸ்எஃப்பை கூப்பிட்டுக்கிட்டு சரியாக 6-5க்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அவர் கிளம்பி திருப்பரங்குன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே நயினார் நாகேந்திரன் தலைமையில் சில 100 பேர் இங்கே திரண்டிருக்கிறாங்க. டிவியில் பார்த்தோமா இல்லையா அதை? ஆமாம், போலீஸ் அமைத்த தடையரண்களை உடைத்து கொண்டு அவர்கள் மலை மேல் ஏறுகிறார்கள். சில பேர் ஏறி ஓடுறாங்க, போலீஸை அடித்து உடைக்கிறாங்க. சரியா? இதெல்லாம் இங்கே நடக்குது. இவங்க எப்போ கூடுறாங்க? 5 மணிக்கு முன்னாலேயே கூடிடுறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா,
6-5க்கு ஜிஆர் சுவாமிநாதன் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்பார் என்பது 5 மணிக்கே நயினார் நாகேந்திரனுக்கு தெரிஞ்சிருக்குது. நம்ம அப்படின்னு சொல்லலாம். அப்படிதானே தெரியுது. இப்போ முன்னாலே கூடி நிற்கிறாங்கன்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறது? இப்போ 6 மணிக்கு ஏத்துறாங்க, சாதகமாக தீர்ப்பு வரக்கூடும்ங்கிற ப்ராபபிலிட்டியில போய் நின்றுக்கலாம் இல்லையா? அதான் நின்றுக்கிறாங்க. இப்போ இதை உடைச்சிட்டு போய் மேலே ஓடினாங்களே, இது வந்து இமேஜினரி கோஸ்டா? இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லையா? அன்னைக்கு தான் கார்த்திகை தீபம். அன்னைக்கு அங்கே விளக்கு ஏற்றப்படுற இடத்துல ஏற்றி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரு பக்கம் திரண்டுருக்குறாங்க இல்லையா? இந்த பக்கம் இது நடக்குது. அப்படி இருக்கும்போது இது இமேஜினரி அப்படின்னு ஒரு நீதிமன்றம் சொல்லுகிறது என்று சொன்னால் அதை பற்றி என்ன சொல்லலாம்? அரசாங்கம் வந்து தேவையில்லாம மைட்டி ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மைட்டி ஸ்டேட், உங்களுடைய இவ்வளவு பலத்தை வைத்துக்கொண்டு. ஆனா ஜிஆர்எஸ் என்ன தெரியுமா? இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நீங்க ஜிஆர்எஸ் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தாக்க அதுக்கு அப்பீல் பண்றதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும் என்பது எனக்கு தெரியும். நான் ஏன் உடனே போய் விளக்கு ஏத்தணும்னு உத்தரவு போட்டேன் தெரியுமா? டு ப்ரூவ் த மைட் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு ஜிஆர்எஸ் சொல்லியிருக்காரு. இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டா, இந்த பக்கம் நீதிமன்றம், அந்த பக்கம் ஆர் என் ரவி, 2 பேரும் இந்த அரசு இயங்குவதை எப்படியெல்லாம் கட்ட கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. லா அண்ட் ஆர்டரை பற்றி இவ்வளவு நீதிமன்றம் பேசியிருக்குது. லா அண்ட் ஆர்டரை பற்றிய வழக்காது. இப்போ 144 ஏன் போட்டீங்க போடலை என்பது பற்றிய வழக்காக இருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்ததுங்க, இந்த காரணத்துக்காக நாங்கள் 144 போட்டோம் அப்படின்றது பரிசீலிக்கப்பட்டு நீங்கள் சொல்லும் காரணங்கள் ஏற்கத்தக்கதாக இல்லை, 144 இங்கு தேவைப்படவில்லை அப்படின்னு நீதிமன்றம் அதை பரிசீலித்து சொன்னாக்க நான் அதை என்ன புரிஞ்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற வழக்கு என்ன? தீபத்தூணில் ஏற்றலான்னு போட்டதை எதிர்த்து வந்திருக்கிற அப்பீல். ஜிஆர்எஸ்க்கு மேலே அப்பீல் இது. அதில் ஆமா இல்லைன்னு பதில் சொல்றதோட இந்த நீதிமன்றத்தோட வேலை முடிஞ்சது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா வராதா? வாதங்களில் ஒன்று, அதை உடனே ஏன் அமல்படுத்த முடியல? ஒன்று, நீங்கள் செஞ்சதே தப்பு, அப்பீல் பண்ணுறது அப்படின்னு உடனே அப்பீல் பண்ணிட்டாங்க, உடன்பாடு இல்லை. அப்போ ஏன் உடனே அனுமதிக்கலைன்னா அங்கே லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும். அதனால தான் உடனே நாங்கள் அனுமதிக்கலை. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ என்னதான் நடந்துருக்குது. மற்றபடி அந்த தீபத்தூணும் அல்ல, அதில் ஏற்றுவதை அனுமதிக்கிறதுக்கு தேவஸ்தானம் அனுமதிக்காது. இதுதான் அரசின் நிலைப்பாடு. இதில் நீதிமன்றம் இதை வந்து இந்த பிரச்சனையை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டது எந்த தரவுகளும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை என்ற முடிவுக்கு இவங்க எப்படி வந்தாங்க நீதிமன்றம்? இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கை பேணும் அதிகாரத்தை நீதிமன்றம் தன் கையில் எடுத்துக்கொண்ட மாதிரி தெரியுது. இனிமேல் போலீஸ் வேலையும் நாங்களே பார்க்குறோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்வதா நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த ரீஸ்டோரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஜிஆர்எஸ்னுடைய தீர்ப்பு வரும் பொழுது அவர் வந்து அந்த பகுதியை வந்து ஒருவேளை நிர்வகிக்கப்படாமலோ பயன்படுத்தப்படாமலோ இருந்தால் வழக்கமாக அந்த கோர்ட்டு வாசல் அடைக்கிறது பற்றிலாம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருந்தார். இப்பவும் கூட இந்த தீர்ப்பில் பல்வேறு இடங்கள்ல ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஓல்டு ட்ரெடிஷன், ரெஸ்யூமிங் த ஓல்டு ட்ரெடிஷன், இதில் வந்து ஹெச்ஆர்என்சிக்கு அவ்வளோ அக்கறை இல்லை. இப்போ ஹெச்ஆர்என்சியோ மற்றவங்களோ இப்போ நீங்கள் ஏன் பார்க்கல, நீ அந்த வழியில் போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டால், இவங்களுக்கு அப்படியான ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஓல்டு ட்ரெடிஷன் அப்படிங்கிற ஒரு வில் வந்து ஹெச்ஆர்என்சிக்கு இல்லை, அரசு தரப்புக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ரீஸ்டோரேஷனை பற்றி பேசுகிறாங்க. இந்த ரீஸ்டோரேஷனுங்கிற வார்த்தை எனக்கு திரும்ப திரும்ப ஞான்வாபி மசூதி, அப்புறம் இந்த பக்கம் தாஜ்மஹாலை கூட எங்கள் மசூதி அப்படின்னு சொல்ல தொடங்கிட்டாங்க. அப்புறம் இந்த பக்கம் அயோத்தி, இன்னும் பல்வேறு இடங்களில் நாங்கள் வந்து என்னுடைய பழைய காலத்திற்கு அழைத்து செல்வது, இடைப்பட்ட காலத்தில் இன்னொரு இடத்துல வந்து ஹெல்ப் நீதிபதி இன்னொரு நீதிபதியோடைய தீர்ப்பில் கோட் பண்ண தீர்ப்பை அவர் இந்த தீர்ப்பை வழங்கும் போது ஒரு ஸ்டான்ஸாக கொடுத்துருக்கிறாரு, ஒரு செட்டு கொடுத்துருக்கிறாரு. என்ன செட்டுன்னு கேட்டால் அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படிங்கிற வார்த்தை, அப்புறம் இந்துக்களுக்கு சகிப்புத்தன்மை அப்படிங்கிற வார்த்தை, அப்புறம் வந்து ரைவல்ரி, ரிலீஜியஸ் ரைவல்ரி அப்படிங்கிற வார்த்தை, இது எல்லாம் வேற வேற இடத்துல பிட்ஸ் அண்ட் பீசஸாக வச்சு கனெக்ட் பண்ணும் பொழுது இந்த ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறது வந்து இது ஒரு சாதாரண நிகழ்வு. ஒரு தீர்ப்பு வந்திருக்குது, விளக்கத்தை சொல்லியிருக்காங்க, அடுத்த கார்த்திகை தீபம் இருக்கான். ஸோ அதனால் நம்ம வந்து பெரிய அலட்டி கொள்ள தேவையில்லை, நிதானமாக இதை அணுகலாம், பதட்டப்பட தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த ரெஸ்டோரேஷன் ஆஃப் ரைட்ஸு, ரெஸ்டோரேஷன் ஆஃப் ட்ரெடிஷன் ஒரு துரதிருஷ்டவசமாக நம்ம நாட்டில் ஒரு அரசமைப்பு சட்டம்ன்றது ஒன்று இருக்குது. அப்படி ஒன்று வந்து அம்பேத்கர் உருவாக்கிட்டார். அந்த இடையூறை எப்படி அகற்றுவதுன்ற முயற்சியில் தான் அதை வந்து அப்படியே தூக்கி போட்டுடலாமா, இல்லை வச்சுக்கிட்டே இல்லாமல் பண்ணிடலாமா? கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 25 அப்படின்னா 26 இதெல்லாம் இருக்குது. ஆர்டிகிள் 25 வந்து மனச்சான்று உரிமை அல்லது மத உரிமை
வழிபாட்டு உரிமை அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஆர்டிகிள் 25 கீழே ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ட்ரெடிஷன் வந்து ஒவ்வொரு ரிலிஜன்லேயும் ஒரு ட்ரெடிஷன் சொல்கிறாங்க. அது இஸ்லாமில், இந்துவில், கிறிஸ்டியனில், அதில் எது ட்ரெடிஷன் இல்லை, இது பற்றிய விவாதங்கள்லாம் நீதிமன்றத்துக்கு போயிருக்குது. அந்த மாதிரி போகும்போது நம்ம அரசமைப்பு சட்டத்துக்கு விளக்கம் சொன்ன நீதிமன்றங்கள் எல்லாம் மதம் என்பதை வெறும் தனிநபர் நம்பிக்கை என்பதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. அப்படி இல்லாமல் டு ப்ராப்பகேட் அண்ட் ப்ராக்டிஸ், இது ரெண்டும் வந்து மத நம்பிக்கையோடு சேர்ந்தது. இப்போ ப்ராப்பகேட் ப்ராக்டிஸ் அப்படின்னா அது ப்ராப்பகேட் இருக்கட்டும், ப்ராக்டிஸ் அப்படின்றத ப்ராக்டிஸ்னு எடுத்துக்கிட்டால் அதில் மரபு இதெல்லாம் வருது. சரி, அப்போ மரபை யார்ப்பா முடிவு பண்ணுறது, எது மரபுன்னு யார் முடிவு பண்ணுறது அப்படின்னு கேள்வி வருது இல்லை. ஓகே, அப்போ அந்த கேள்வி வரும்போது தான் ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த கோயிலில் என்ன வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்படுது, 5 கால பூஜையா, 6 கால பூஜையா, இல்லை 1 கால பூஜையா, ஏதோ ஒன்று. அதற்கு ஆகம விதி இருக்குன்னா விதி, இல்லைன்னா என்ன மரபு பின்பற்றப்படுது. ஒவ்வொரு மதத்துக்கும் அந்த மாதிரி முறைகள் இருக்குது. அந்த முறைகளை பின்பற்றுவது, அந்த முறைகள் அரசமைப்பு சட்ட கோட்பாடுகளுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. அப்படி எதிராக ஒன்று இருந்துச்சு, அதுதான் வந்து தாழ்த்தப்பட்டோர் ஆலய நுழைவுக்கு மறுப்பு. அதை வந்து ஆர்டிகிள் 25(2)(b)யில் வந்து தடை விதிக்க முடியாது, மத உரிமைன்ற பேரில் அவங்கள தடுக்க முடியாது அப்படின்றத கொண்டாந்துட்டாங்க. சரி, இப்போ வழிபாட்டு உரிமை அப்படின்றது இந்த அடிப்படையில் தான் வருது. இதை என்ன சொல்ல வரேன்னா, பக்தன் சொல்கிறதெல்லாம் வழிபாட்டு உரிமை இல்லை. பக்தன் சொல்வதெல்லாம் வழிபடுவதற்கு உனக்கு உரிமை இருக்குது. வழிபாடுகளை எப்படி நடத்துவதுன்றது இருக்கு இல்லையா, அது சம்பிரதாயங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன பின்பற்றப்பட்டு வந்ததோ அதற்குரிய நபர்கள் யாரோ அவங்க சொல்கிறத மெயின்டைன் பண்ணுற வேலையை தான் HRNC செய்யுது. சரிதானா? இப்போ இதில் மீட்பது அப்படின்னு போனீங்கன்னாக்கா எதை மீட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எதை மீட்கணும், எந்த டேட்ல இருந்து? பிஜேபி வந்து மீட்புக்கு வந்து நிறையா, நான் பேருன்னு சொன்னேன், இந்த மாதிரி இவ்வளோ மசூதி இடிக்கணும், கோயிலாக மீட்கணும். இப்போ நீதிபதிகள் அந்த ரெஸ்டோரேஷனை சொல்கிறாங்களா தெரியல. நீங்கள் அப்படி ரெஸ்டோரேஷன் சொன்னீங்கன்னா எத்தனாம் தேதிக்கு முன்னால் கட் ஆஃப் டேட்டுன்னு ஒன்று வேணும்ல, அந்த கட் ஆஃப் டேட் எது? ஆர்எஸ்எஸ் சொல்கிற கட் ஆஃப் டேட் என்னன்னா, முகல் இன்வேஷன் வர்றதுக்கு முன்னால் இந்தியா பொற்காலம், அதுக்கப்புறம் எல்லாம் நாசமாக போச்சு. அதனால் அந்த இடத்துக்கு கடிகாரத்தை திருப்பி கொண்டு போய் வச்சிடணும் அப்படின்றது தான் அவர்களுடைய கோரிக்கை. ஏன் அதுக்கு பின்னாலேயும் திருப்பலாமே? இப்போ பல முக்கியமான கோயில்கள், இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த திருப்பரங்குன்றமே சமணம், சைவம், முருக வழிபாடு, இஸ்லாம், இது 4 ஒரே இடத்துல இருக்குது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரல. பல கோயில்கள் பௌத்த சமண ஆலயங்கள், குறிப்பாக திருப்பதியை பற்றி அப்படி ஒரு ஆய்வு நூலே இருக்குது. இது வெங்கடாஜலபதி இல்லை, புத்தர் திருடிக்கிட்டாங்க அப்படின்னு இருக்குது. வேறு பல இடங்கள் அது மாதிரி ஒரு பட்டியல் இருக்குது. பல நாட்டார் தெய்வங்கள் அது போல் திருடப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. முருகனே திருடப்பட்டிருக்கிறான், சுப்பிரமணியனா, கார்த்திகேயனா மாற்றப்பட்டிருக்கிறான், தெய்வானையை புதுசாக அட்டாச் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி 1000 பிரச்சனைகள் வந்து இருக்குது. அப்போ இதுக்கு பின்னால் திருப்பி போகலாம் அப்படின்னா இந்த திருப்பரங்குன்றத்தையே எடுத்துக்கிட்டால் மரபை மீட்கணும் என்ற அவருடைய இது. இப்போ சங்க இலக்கியம்லாம் ஒரு மேற்கோள் காட்டியிருக்காரு. சங்க இலக்கியத்தில் முருகனுக்கு என்ன படைச்சாங்கன்னு இருக்குது, திருமுருக ஆற்றுப்படையில் என்ன படைச்சாங்கன்னு இருக்குது. அதை படைக்கலாமா கூடாதா? அதுதான் ரெஸ்டோரேஷன். ஆமாம். அப்போது தமிழ் கடவுள் முருகனுக்கு கோழி ரத்தம், ஆட்டு ரத்தத்தோட திணையை கலந்து படைப்பது அப்படின்றதான் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அந்த ரெஸ்டோரேஷனை வந்து அனுமதிக்கிறார்களா? ஆனால் நீ அந்த மலையிலே மேலே கூட பலி கொடுக்கக்கூடாது என்று ஸ்ரீமதி அந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இப்போ இன்னும் பாண்டி கோயில், அழகர் கோயில், இன்னும் பல இடங்களில் பலி கொடுப்பது வந்து நடந்துட்டு இருக்குது. அப்போ ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பின்னால் போக வேண்டியிருக்கும். அதனால தான் அரசமைப்பு சட்டம் அது வரைக்கும் இருந்ததுக்கு ஒரு கோடு போட்டு அரசமைப்பு சட்ட விழுமியங்களுக்கு உட்பட்டு ஆர்டிகிள் 25 3 நிபந்தனைகள் தான் விதிக்குது. அதனுடைய வரம்பு இந்த ஆர்டிகிள் 25 சப்ஜெக்ட் 2 அப்படின்றது 3 என்ன சொல்கிறாங்கன்னா, பப்ளிக் ஆர்டர், ஹெல்த், மொராலிட்டி. பொது ஒழுங்கு, ஹெல்த்துனா இந்த கும்பமேளா, மொராலிட்டி ஒழுக்கம், இந்த 3 விஷயங்களை வச்சு தான் இது வரம்பு விதிக்குது. இப்போ இந்த முருகன் கோயில் பிரச்சனை எடுத்துங்க. இந்த 3ல் பப்ளிக் ஆர்டர்
அப்படின்றது லா அண்ட் ஆர்டர்ன்றது வேறு, பப்ளிக் ஆர்டர் வேறு. லா அண்ட் ஆர்டர் குலைந்தால் அது தட் மே லீட் டு கொலாப்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர். அந்த கோணத்தில் இருந்து தான் இப்போ அந்த இன்னைக்கு வேணாம் அப்படின்னு அவங்க நிறுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன? ஹெல்த்துன்றது ஆரோக்கியம். இப்போ இந்த கும்பமேளாவில் போய் இது மாதிரிலாம் பண்ணாங்க, தொற்று நோய் வருது, பரவுது. அவ்வளோ தூரம் ஏன் கும்பமேளா வரைக்கும் நம்ம போகணும்? எச்ஆர்ஏல உருள்றதை எடுத்துங்க, அது ஆரோக்கியத்துக்கு கேடுன்னு யார் வேணால் சொல்லுவாங்க. அது ஆனால் அது முக்கியமான மத நம்பிக்கைன்னு ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அப்புறம் அதை நிறுத்தியாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டே பண்ணியாச்சு. அதை பற்றி அவர் கவலை இல்லை. மூணாவது மொராலிட்டி. மொராலிட்டின்னா என்ன? மொராலிட்டி கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. ரிலிஜியஸ் மொராலிட்டி அப்படின்னாக்கா தாழ்த்தப்பட்டவரை கோயிலுக்குள்ளே விடாமல் இருக்கிறது தான் ரிலிஜியஸ் மொராலிட்டி. திருப்பி போன ரெஸ்டோரேஷன்னாக்கா என்ன? கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியில இருந்து ரிலிஜியஸ் மொராலிட்டிக்கு ரெஸ்டோரேஷன்னாக்கா அப்போ தாழ்த்தப்பட்டவர்களை வெளியே நிறுத்தணும், சூத்திரனையும் எட்டதில் நிறுத்தணும். குறிப்பிட்ட கம்பம், கோபுர தரிசனம். ஆமாம், அதுதான் கமுதி கோயில் தீர்ப்பு. கோபால முப்பனார் தீர்ப்பின்படி சூத்திரர்களை எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தணும், நாடார்களை வெளியே உள்ள விடாத தீர்ப்பு அது. அதுதான் ஊவே சாமிநாதையர் நாடாரெலாம் அங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் தாத்தா. சரியா? அதெல்லாம் அந்த தீர்ப்பில் இருக்குது. அப்போ ரெஸ்டோரேஷன்னா அந்த ரெஸ்டோரேஷனுக்கு போகலாம். இதெல்லாம் போகக்கூடாது, நம்மளாம் நாகரிகமான மனிதர்கள் ஆகிட்டோம், இந்த சனாதன காட்டு மிராண்டித்தனங்கள் எல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இப்போ இந்த ரெஸ்டோரேஷன் அப்படின்னு இவங்க சொல்கிறது வெறுமனே ஏதோ ஒரு தூணில் ஏதோ ஒரு இடத்துல விளக்க கொளுத்துறது அப்படிப்பட்ட ரெஸ்டோரேஷன் அல்ல. அந்த ரெஸ்டோரேஷன் என்ற வார்த்தைக்கு ஆழமான பொருளும் அரசியல் விளைவுகளும் இருக்குது. அந்த நோக்கம் தான் அவங்க பேசுறது. அரசியல் விளைவுகளை பற்றியெல்லாம் கருதி ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க முடியுமா? இப்போ இந்த தீர்ப்பினுடைய அரசியல் விளைவு என்ன? இப்போ இந்த தீர்ப்பை பொறுத்த மட்டில் ஒரு பக்கம் திமுக கவர்மெண்ட் பயங்கரமா வில் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அமைச்சர் ரகுபதி இப்போ மேல்முறையீடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் பிஜேபி சங்பரிவார அமைப்பினர் தீர்ப்பை மதிக்க மாட்டேங்குது அரசாங்கம், கான்ஸ்டியூஷன் இதே ஆர்டரே குறைஞ்சு போச்சு அப்படின்னு பாஜக தரப்புல சொல்றாங்க. இந்த குறிப்பிட்ட தீர்ப்பு இப்போ கொஞ்ச நாளாக பஞ்சாயத்தாக போயிட்டு இருந்தது. டிஎம்கே கவர்மெண்ட் அவங்க தரப்பு ஃபைட் பண்ணிச்சு. டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அவங்க ஏற்றுறதா இல்லையான்னு முடிவு எடுக்கிறத விட்டுட்டு ஏற்கனவே ஏற்ற முடியாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ இந்த தீர்ப்பு இப்போ ஒரு பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, அல்லது பிரச்சனையை தொடங்கி வச்சிருக்கா? அதனுடைய அரசியல் விளைவு இல்லை, தீர்ப்பை மதிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தீர்ப்புகள் விஷயத்தில் மோடியை பின்பற்றணும் இந்த அரசுன்னு நான் கருதுறேன். மோடி எதெல்லாம் தீர்ப்பை மதிச்சிருக்கு? முதல்ல சபரிமலை தீர்ப்பை எதிர்த்து கலகம் செய்தது யார்? சங்கீஸ். அமித்ஷா என்ன சொன்னார்? பார்த்து தீர்ப்பு கொடுங்க, அமல்படுத்துற மாதிரி தீர்ப்பா கொடுங்க அப்படின்னாரு. தூக்கி அந்த தீர்ப்பை ஓரத்தில் போட்டாங்க, சபரிமலையை விட்டுருங்க. ஹரியானாவில் தேர்தல் மோசடி நடந்தது. மஹமூத் பிராச்சான்னு ஒரு வக்கீல் கேஸ் போட்டார். ஹரியானா ஹைகோர்ட் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அவர் கொடுங்க அப்படின்னாங்க. உடனே மோடி என்ன செஞ்சாருன்னா பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் இயற்றினார். அதெல்லாம் கொடுக்க முடியாது, 45 நாளில் அழிச்சிடணும் அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றினார். சரிதானா? இது ஹரியானா கோர்ட்டுக்கு நேர்ந்த தீர்ப்புக்கு நேர்ந்த கதி. சரி, தேர்தல் ஆணையரை எப்படி நியமிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தது. 3 பேர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. மோடி என்ன செஞ்சாருன்னா உடனே ஒரு சட்டம் இயற்றி பிரதமர் சொல்ற ஒரு அமைச்சர், எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பு தூக்கி கடாச்சிட்டாரு. அது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிச்சதுக்கு இன்னொரு உதாரணம். அதுக்கு அடுத்த உதாரணம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, உச்சநீதிமன்றம் டெல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரமா, லெப்டினன்ட் ஜெனரலுக்கு கவர்னருக்கு அதிகாரமா திரும்ப ஒரு சட்டம் வந்துருச்சு. ஆமாம், உடனே ஒரு சட்டம் இயற்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம்னு ஒன்று, இப்போ இதுக்கு இவருக்கு தான் அதிகாரம் என்று ஒரு சட்டத்தை இயற்றினார் நரேந்திர மோடிஜி. அந்த வகையில் அதை அப்படி மதித்தார். இது ஒரு பெரிய லிஸ்ட் இது. அதனால தீர்ப்பை மதிப்பது அப்படின்றத பற்றி பிஜேபி பேசக்கூடாது. பிஜேபி சொல்லக்கூடாது, பிஜேபி பேசக்கூடாது. இதனுடைய அரசியல் விளைவு என்ன? இப்போ தீர்ப்பு ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நேற்று நியூஸ் கார்ட்ஸ் வந்தபோது பிரச்சனை முடித்து வைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு டைட்டிலில் கார்டு வந்துருச்சு. ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு அதன் அடிப்படையில் இப்போ நடந்ததில்ல, விளக்கை ஏற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. நேற்று விளக்கெல்லாம் ஒன்றும் ஏற்றப்படலை. விளக்கை ஏற்றுங்கன்னா அடுத்த கார்த்திகைக்கு ஆஸ்பீசியஸ் டே அவர் கொடுத்துருக்கிறது அடுத்த கார்த்திகை தீபம். ஜிஆர் சாமிநாதன் என்னை வேணா ஏற்றலான்னாரு. மகாலய தீபம் மறுநாள் கூட ஏற்றிக்கலாம். அதனால் அடுத்த கார்த்திகைக்கு ஏற்றணும். அது எவ்வளோ பேர் ஏற்றலான்றத ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ரவிக்குமார் ஏற்றலான்னு வந்துருக்குதா? ரவிக்குமார் ராமரவிக்கு ஏற்றக்கூடாது. இப்போ கோயில் தேவஸ்தானத்தை சேர்ந்த நபர்கள் மட்டும் சென்று ஏற்றலாம். தீர்ப்பு வழங்கப்படுது. வெளியில் நிறைய பேர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க.
ராம ரவிக்குமார் நான் ஏத்தணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா அவர் ஏத்தக்கூடாதுன்னா தீர்ப்பு வந்திருக்குது ஒரு லைன்ல. ராம ரவிக்குமார் அது குறித்து எந்த பெரிய வருத்தமும் இல்லை. போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் ஏத்தலாம் அல்லது கோயில் நிர்வாகம் ஏத்தலாம்னு சொல்லி முடிஞ்சிருச்சு. அவங்க வருத்தப்படவே இல்லையே, தங்களுக்கு தனக்கு உரிமை கிடைக்கல, எனக்கு வந்து அந்த உரிமை அவருக்கு இந்துக்களுக்கு அந்த உரிமை கிடைச்சா போதுன்றதுதான் அவருடைய என்ன. தேவஸ்தானா அதை போய் ஏற்றணும், கார்த்திகை அன்னைக்கு எவ்வளோ பேர் ஏற்றலான்றத ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட கலந்து பேசி முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி தான் அதான் தீர்ப்பு. அதனால் அது ராமரவிக்குமார் ஏற்றலாம் என்பதற்கான தீர்ப்பா இல்லை. இப்போ வெளியில தீர்ப்பு வெளியே வந்துருச்சு, அரசியல் விளைவா எதுவும் நடக்கலையே, அடுத்த வருஷம் தானே தேவைன்னு இருக்கலாமான்னு கேட்குறேன். இல்லை, அரசியல் விளைவு எதுவும் இல்லைங்க. அரசியல் விளைவு வந்து இதை ஏற்றுவதற்கு அவர்கள் சென்றிருந்தால் அதற்கு ஒரு அரசியல் விளைவு இருந்திருக்கும். அது என்ன அரசியல் விளைவு? அது வந்து இந்து மதவெறி பாசிஸ்டுகளின் வெற்றி. அந்த வெற்றி வந்து முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தும் பாதிப்பு, சிறுபான்மை மக்கள் மனம் புண்படுவார்கள், வருந்துவார்கள், அப்படி நான் சொல்லலை. இதுதான் இந்த பிரச்சனையினுடைய கரக்ஸ், மையமான பொருள். இந்த பிரச்சனையே இஸ்லாமியர்கள் வர்சஸ் இந்து கிடையாது, தர்கா வர்சஸ் தீபத்தூன் கிடையாது. இந்த கேஸே திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் வர்சஸ் ராம ரவிக்குமார். ரெண்டு இந்து தரப்பு, ஒரு இந்து தேவஸ்தானம், இந்து பக்தர் என்று தன்னை அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபர், இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான வழக்கு. இதுல ஒரு கோயிலின் சம்பிரதாயம், கோயிலின் மரபு எது என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் அந்த கோயிலை சேர்ந்த அர்ச்சகர்கள் அல்லது ஸ்தானிக அர்ச்சகர்கள் சொல்லப்படும் பரம்பரை. யார் இந்த ஸ்தானிகர்னா? யார் இந்த வார்த்தை? அந்த பரம்பரையாக வரக்கூடிய அர்ச்சகர் அந்த கோயில்ல இருக்கிறாங்க. அங்க ராஜா பட்டர்னு இருக்காரு, அப்புறம் பிச்சை குருக்கள்னு இருக்காரு. அவங்க எழுத்துப்பூர்வமாகவே கொடுத்துருக்குறாங்க. இங்கே இந்த உச்சி பிள்ளையார் கோயில் அருகில் உள்ள தீபத்தூணில் ஏற்றுவது தான் மரபு, வேறு இடத்துல ஏற்ற முடியாதுன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அதுதான் மரபு, எங்களுடைய முன்னோர்கள் வழியாக எங்களுக்கு சொல்லப்பட்ட மரபு. ஆகம விதின்லாம் அவங்க சொல்லலை. அவங்க சொல்லியிருக்கிறது இதான் மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி என்ன கேட்டிருக்காருன்னா, இதுதான் ஆகம விதின்றதுக்கு நீங்கள் ஒன்றும் ப்ரூஃப் கொடுக்கல, அது மட்டும் சொல்லலை அவர். அங்கே ஏற்றக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நீதி பரிபாலன முறையை நான் உலகத்தில் இப்போ தான் கேள்விப்படுறேன் நான். சரிதானா? ஒரு இடத்துல தான் ஏற்றணும் அப்படின்னு எந்த ஆகமும் இல்லை. நீங்கள் சொல்கிற அடிப்படையில் திருமேனிக்கு மேலே உச்சியில் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு எந்த எக்ஸாம்பிள் இல்லை. திருவண்ணாமலை, திருச்சி மலைக்கோட்டை இங்கெல்லாம் வந்து அப்படி ஏற்றலை. அப்படிங்கிற போது ஆகமங்கள் வழிகாட்டாத பொழுது, சைவ திருமறைகள் அப்படி எதுவும் சொல்லாத பொழுது, தானிகர் சொல்றதை கேட்டு இங்கன்னு தான் ஏற்றுவேன்னு அரசாங்கம். இந்து வழிபாட்டு முறையில் யூனிஃபார்மான ட்ரெடிஷன் எதுவும் கிடையாது. நீதிபதி இதெல்லாம் பேசுறது எனக்கு அழுவுறதா சிரிக்கிறதான்னு தெரியல. என்ன, ஒவ்வொரு கோயிலில் ஒரு பழக்க வழக்கம் வச்சுருக்குறாங்க. அது அவங்கள கேட்டாலே சொல்லுவாங்க. நீங்கள் கோயிலில், இந்த கோயிலில் விநாயகர் வலம்புரி விநாயகர் இப்படி இருக்கும், அந்த கோயிலில் இடம்புரி விநாயகர் இப்படி இருக்கும், இந்த கோயிலில் இதுதான் வழக்கம், இந்த கோயிலில் அதுதான் மரபுன்னு தனித்தனியாக. அங்கே அப்படி ஏற்றுறான், இங்கே ஏன் இப்படி ஏற்றுறீங்க அப்படின்னு நீதிபதி கேட்டாக்கா, இதை கேட்கறதுக்கான அதிகாரமே அவருக்கு கிடையாது. அவருக்கு அந்த உரிமையோ அதிகாரமோ முதல்ல கிடையாது இப்படி பேசுறதுக்கு. சரிதானா? அதனால் இந்த கோயிலினுடைய மரபு என்ன என்பதை கோயில் தீர்மானிப்பதா, ராம ரவிக்குமார் தீர்மானிப்பதா, ஜிஆர் சாமிநாதன் தீர்மானிப்பதா, அல்லது இந்த இரண்டு நீதிபதிகள் தீர்மானிப்பதா, இவங்க யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். நீதிபதிகளுக்கே அந்த வேலை கிடையாது. இங்கே விளக்கு ஏத்து என்று சொல்லும் அதிகாரம், அண்டர்லைன் பண்ணிங்க, நீதிபதிகளுக்கு கிடையாது. தே ஹாவ் நோ பிசினஸ். இதை விகாஸ் சிங் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. இது உன் வேலையே இல்லை, நீ என்ன தேர்தலில் நிற்கணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்டிருக்காரு. போய் நில்லு அப்படிங்கிற மாதிரி. ஜிஆர் சாமிநாதன் சரியான கேள்வி அது. இது வந்து அரசியல்வாதி பேசுற பேச்சு. இது நீதிபதிக்கு அந்த அதிகாரமே கிடையாது. நீங்க ஒரு ட்ரெடிஷன் ஒன்று அவங்க சொல்றாங்க, அது எஸ் அல்லது நோன்னு சொல்றது தான் உங்களுக்கு வேலை. ட்ரெடிஷனை உருவாக்குவது உங்க வேலை இல்லை. ரெஸ்டோரேஷன் உங்க வேலை கிடையாது. இதெல்லாம் அவர் என்னுடைய வேலை. வாட் ஈஸ் என்பது மட்டும் அல்ல பிரச்சனை, வாட் ஆட் டு பி என்பது என் பிரச்சனைன்னு எழுதுறாரு அவர். யாரு? ஜிஆர் சாமிநாதன். வாட் ஆட் டு பி அப்படின்றது பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டுறது, அதுக்கு பேர் தான் வாட் ஆட் டு பி. இப்போ இதில் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் டு பி, வாட் ஆட் டு பி அப்படிங்கிறது. என்ன உரிமை இருக்கிறது என்பது மட்டும் அல்ல, என்ன உரிமை இருக்க வேண்டும் அப்படின்றதையும் நான் சொல்லுவேன்றாரு.
அது சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது சட்டத்துல. சட்டப்படி அந்த அதிகாரம் இல்லை. அரசமைப்பு சட்டம் அப்படி ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு வழங்கவில்லை. இல்லை, இந்த தீர்ப்புக்குள்ளேயே ஒரு இடத்துல நான் ஏற்கனவே அதை கோட் பண்ணதுதான், கடந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஹிந்துஸ் ஹெல்ப்லெஸ்ஸா இருந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து நீங்க சொல்றது வந்து 1920s ராமையர் என்ற சப்ஜெக்ட் அந்த ஒரு வெள்ளைக்காரன் காலத்துல அந்த அந்த டிஸ்பியூட் வந்தபோது அந்த தீர்ப்பில் சொல்றாரு. அவர் 3 விஷயம் வந்து சொல்றாரு. ஒன்று வந்து முகலாயர்கள் படையெடுத்து மதுரையை ஆட்சி செய்கிறார்கள், அவங்க அரசு அதிகாரத்தில் இருப்பதா வலியவர்களாக இருக்கிறாங்க, அந்த காரணத்தாலேயோ, அல்லது பொதுவாக சரி உடுப்பா என்று போகின்ற இந்துக்களின் மனோ சகிப்புத்தன்மை அதன் காரணமாகவோ இல்லை கையறு நிலை காரணமாகவோ இது வந்து மேலே வந்து அதை கட்டி இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இதை ரெஸ்டோர் பண்ணணும்னு அவர் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் தீர்ப்பு கொடுக்குறாரு. இந்த மலை அப்படின்றத வந்து ஒரு லிங்கமாக கருதி, இது ஒரு குடைவரை கோயில், அதை ஒரு கிரிவலம் வர்றாங்க இப்படி சுற்றி, அதையே ஒரு வழிபடும் பொருள் இதாக கருதுவதால் இந்த மலை மொத்தமும் தேவஸ்தானத்துக்கு சொந்தம், மலை மொத்தமும் அப்படின்றதுல இந்த குறிப்பிட்ட பகுதி எதெல்லாம் போக அப்படின்னு சொல்றாரு. உச்சியில இருக்கக்கூடிய தர்கா, பக்கத்தில் இருக்கிற நெல்லித்தோப்பு, தர்காவுக்கு செல்லும் படிக்கட்டு உள்ளிட்ட ஹில் டாப், அதுதான் உயரமான பகுதி, அந்த ஹில் டாப் முழுதும் தர்கா முகமதன்ஸுக்கு சொந்தம். மலையில் இருக்கக்கூடிய பட்டா நிலங்கள் இருக்கு இல்லையா, கிரிவலம் வரும் வீதியில் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய பட்டா உள்ள இடங்கள், இது போக மிச்சமெல்லாம் கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு தான் ராமையர் சொல்கிறார். ராமையர் வந்து பழைய வரலாறு மேலே அது வந்துச்சு இல்லையா, அதை பற்றி சொல்லும்போது அவருடைய அப்சர்வேஷன் அது. இல்லை, இந்த அப்சர்வேஷனில் இந்த தீர்ப்பில் அதில் வந்து ஜெயினர்களையும் சேர்த்து அவர் தான் சொல்லியிருக்கிறாருங்கிறது ரைட்டு. இன்றைக்கு நீதிபதி இது கோட் பண்ணியிருக்கிறாரு. சொல்லும் பொழுது ஒரு வகையில் இன்வேடர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் அதில் வருது, அப்புறம் ப்ரீச்சர்ஸ், இந்த 2 வார்த்தை பயன்படுத்தப்படுது. இன்றைய கான்டெக்ட்ல தீர்ப்பு பகுதி கன்க்ளூஷன் என்ன சொல்லுது, ஆப்ரேட்டிவ் பார்ட் என்ன சொல்லுதுங்களா, ஒரு பகுதியில் இருக்க இந்த குறிப்பிட்ட இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த வார்த்தைகளுக்கு எதுவுமே விளைவு இல்லையா, இல்லையா? அதான் சொல்றேனாங்க, வரலாறை தான் புரிந்து கொண்ட முறையில் சொல்லுகின்ற சப்ஜெக்ட் ராமையர் அதெல்லாம் கடிகாரத்தை திருப்ப முடியாது. அவர் தான் மேலே விளக்கேற்ற அனுமதிக்க கூடாதுன்றார், இது பிரச்சனையை ஏற்படுத்துன்றார். ஒரு நல்லிணக்கம் கிடக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த தீர்ப்பை வழங்குறாரு. பிரைவி கவுன்சில் அதை அப்போல்டு பண்ணுது. இப்போ வந்து செலக்டிவாக இந்த போர்ஷனை இவங்க எடுத்தாள்றாங்க. இந்த பெஞ்ச் தீர்ப்பில் இதை எடுத்தாள்றாங்க. இதை எடுத்தாளுகின்ற நோக்கில் இதுக்கு ஒரு கலர் வந்து வருது, வராமல் இல்லை. ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்துருக்கிற தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதில் போகிற போக்கில் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மேலே வந்து தர்காவுக்கு அருகில் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன, இது வந்து டெசக்ரேஷன் ஆஃப் த ஹில் அப்படின்னா இது மொத்தமே புனிதமானது, அதை டெசக்ரேஷன் அப்படின்னா அந்த புனிதத்தை கெடுப்பது. இந்த சூத்திரர்கள் தொட்டால் சிலை தீட்டு மாதிரி சாமி ஓடி போயிடும். டெசக்ரேஷன்னா அதை இழிவுபடுத்துவது, தீட்டாக்குவது. டெசக்ரேஷன், இந்த டிசக்ரேஷன் என்ற வார்த்தையை ராமையர் பயன்படுத்தலை 1920. அவரும் ஒரு பிராமின் தான், பேர்லேயே இருக்குது. அப்படி ஒரு ஐடியா அவருக்கு வரல, இப்போதான் வருது. அப்படின்றதுக்கு என்ன பொருள், இது வேந்தே, இது காலத்தின் கோலம் அப்படின்ற மாதிரி இந்த பீரியட், இந்த பீரியடோடைய ரிஃப்ளெக்ஷன். இது வந்து ஒரு அரசியல் பார்வை. இது அந்த அரசியல் பார்வை ஜிஆர் சாமிநாதன் மறைத்து கொள்வதில்லை. நான் ஒரு சனாதனத்தை இதை வந்து அப்போல்டு பண்ணி அப்படி வெளிப்படையே வந்து அவர் பேசுகிறாரு. இப்போ நம்ம இந்த தீர்ப்பை 2 நீதிபதிகள் வழங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு நீதிபதி, அவர் பேர் ஜெயச்சந்திரன் நினைக்கிறேன், அவர் வந்து இந்த கனல் கண்ணன் வந்து பெரியார் சிலை இடிக்கணும், இந்த ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் இருக்குது, அதை ஒட்டி அவர் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க. அது எஃப்ஐஆர் குவாஷோ என்னவோ அவர் போனார். அந்த குவாஷ் பண்ணி போட்ட உத்தரவு இருக்கு இல்லையா, கோயிலுக்கு வாசலில் ஒரு சிலையை வச்சு கீழே கடவுள் இல்லை இல்லைன்னு இது மாதிரி புண்படுத்துகிற மாதிரி வாசகங்களை எழுதி வச்சாக்க அது இப்படி தான் பண்ணுவாங்க, இப்படி தான் பேசுவாங்க, அப்படி எழுதி வச்சா இப்படி தான் பேசுவாங்க, வேற என்ன செய்வாங்க, அதை எடுக்கிறத விட்டுட்டு இவர் மேலே கேஸ் போடுறீங்க. ப்ரோவோக் பண்ணுற அம்சம் இங்கே இருக்குது. ஆமாம், என்னுடைய நினைவுல இருந்து சொல்கிறேன் அந்த தீர்ப்பை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் இருக்கக்கூடிய பெரியார் சிலை இருக்குல்ல, அதுக்கு கீழே இந்த வாசகங்களே கிடையாது.
அப்போ நீதிபதிக்கு அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படலை. பெரியார் சிலை இருக்கிறது அவருக்கே பிரச்சனையா இருக்குன்னு தெரியுது எனக்கு. சரியா? அதான் நீதிபதிக்கு நம்ம எதுவும் இருக்குதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல அவர் அதை யூகிக்கிறார். அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்கு அப்படின்ற ஃபேக்ட் அவருக்கு தேவைப்படலை. யூகிக்கும் உரிமை நீதிபதிக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. யூகிக்கும் உரிமை இருக்கு. இப்போ அடுத்து இப்போ தீபத்தூண் வேற யூகிக்கிறாங்களே, அதை என்ன செய்வீங்க? சர்வே பில்லரை தீபத்தூண் என்று யூகிக்கும் உரிமை உண்டு. அப்புறம் தர்காவை கோயில் என்று யூகிக்கும் உரிமை வரலாம். யூகத்துக்கு எதனா எல்லை இருக்குதா? ஆமா, தாஜ்மஹால சிவனாலயம்னு சொல்றது யூகிக்கலாம். ஆனா ஒரு சட்டம், ஒரு தீர்ப்பு என்பது should be based on facts and law. இப்போ ஃபேக்ட்ஸ் அண்ட் லா ரெண்டு விஷயம் சொல்றீங்கல்ல. ஃபேக்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ற நபர்களாக அரசாங்க தரப்புல பல்வேறு வழக்கறிஞர்கள், விகாஸ் சிங், பலர், வாஞ்சிநாதன் தொடர், நிறைய பேர் வரிசையாக வாதங்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த வாதங்கள் ஐ திங்க் அது ஃபேராக இருந்தது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா வாதங்களையும் படிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு, ஃபார் எக்ஸாம்பிள் வாஞ்சிநாதன் அவர்களுடைய அந்த வாதத்தில் அந்த ட்ரிக்னோமெட்ரிக் சர்வே பற்றின ரெஃபரன்சஸ் கொடுத்துருந்தாரு. எக்ஸ்டென்சிவாக அதை கோட் பண்ணவும் இருக்குது. அந்த ஜட்மெண்ட்டில் அவர் காமிச்ச அந்த பகுதி அப்படியே எடுத்தாடப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு அதை உட்காந்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு ஜட்ஜி. ஆப்ரேட்டிவ் பார்ட்டில் வாஞ்சிநாதன் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குறித்து விரிவாக விளக்கி, இல்லை ட்ரிக்னோமெட்ரிக் சர்வே இல்லைன்ட்டு அவரே முடிவு பண்ணிட்டாரு. அது சர்வே பில்லர் இல்லைன்றதுக்கு என்ன ஆதாரம் சொல்றாரு? கல் உருவாக்கப்பட்ட முறை இருக்குல்ல, அந்த முறையிலேயே அது வெறும் வழக்கமாக சர்வே பில்லர்னா இப்படி இருக்காது. அன்னைக்கு ஒருத்தர் இங்கே நித்யானந்தன் சொன்னார், அது சர்வே பில்லர்னா இவ்வளோ உயரமாக இருக்காது அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட அதே மாதிரியான வாதமாக தான் இருந்தது. இல்லை, எனக்கு என்ன வருத்தம்னா, இது பெரியார் சொல்லியிருக்காரு, நாவலரும் பேசியிருக்காரு. மயில்கல், பர்லாங்கல்லுகள்லாம் இந்த மாதிரி கலர் அடித்து நம்பர் போட்டான், இல்லைன்னா மயிலேஸ்வரர் பர்லாங்கேஸ்வரர்னு ஆக்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சர்வே பில்லருக்கு பெயிண்ட் அடித்து நம்பர் போடல வெள்ளைக்காரன். அதனால் இப்போ சர்வேஸ்வரர் ஆகிட்டார் அவர். அப்படி கூட வச்சுக்கலாம், சர்வேஸ்வரர் அப்படின்னு. சிவனுக்கு அந்த பேர் உண்டு, அப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன், அங்கே 2 பில்லர் இருக்குது. வாஞ்சிநாதன் போட்டிருக்கிற டாக்குமெண்ட்டில் டேராடூன்லேருந்து வாங்கின டாக்குமெண்ட் தான், மோடி அரசின் கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் அது, அவங்க கொடுத்துருக்கிறது தான். இந்த 2 பில்லரும் அந்த டேராடூன்லேருந்து அரசாங்க தரப்பு ஆவணம், அவங்க அதனுடைய ஆவணம். 2 பில்லர் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்த சிக்கந்தர் ஹில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதானா? அது பொதுவாக எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, திருப்பரங்குன்றம் மலை என்றும் சிக்கந்தர் ஹில் என்றும் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த தர்கா இருக்கிற இடத்த சிக்கந்தர் ஹில்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை யாரும் அப்படி வெள்ளைக்காரன் தான் அதை குறிப்பிடுறான், அந்த மாதிரி வழக்கில் இருந்துருக்குறேன், அதை விடுங்க. அப்போ இந்த தர்காலேருந்து இவ்வளோ தூரத்தில் இந்த பில்லர் இருக்குன்னு 2 பில்லரையும் குறிப்பிடுறாங்க. தர்காலேருந்து தூரம் மட்டும் இல்லை, அட்சரேகை தீர்க்கரேகை வரைக்கும் அதில் இருக்குது கணக்கு, கோஆர்டினேட்ஸ் இருக்குது. ஆமாம், அது துல்லியமாக பார்க்கலாம். அதில் ஒரு பில்லர் உடஞ்சி போச்சு. அந்த உடஞ்சி போன பில்லருடைய அடியில் வட்டமும் புள்ளியும், அது சர்வே பில்லருக்குள்ளது, அது இருக்குது. ஏற்கனவே இந்த பிரச்சனை எழுப்பப்பட்ட போது ஒரு ஆர்டிஓ தலைமையில் ஒரு குழு ஆய்வு செய்து இது சர்வே பில்லர் தான்ப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. எப்போ நடந்தது? இது சில ஆண்டுகளுக்கு முன்னால். சர்வே பில்லர் அப்படிங்கிற வாதத்தை இவர் வச்சிருக்கிறாரு. நீதிபதி அதை படித்து பார்க்கும்போது எனக்கு அது டெக்னிக்கலாக புரியல. நிறைய பெரிய விவரங்கள்லாம் கொடுத்து சர்வே பில்லர் கிடையாது, இதுதான் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி வருது. ஏன்னா பின்னாடி அதை அதில் விளக்கத்துன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாரு. அது சர்வே பில்லருங்கிறதுக்கு ஆதாரம் அந்த குறிப்பிட்ட நீங்கள் சொல்கிற அரசு ஆவணத்தில் விரிவாக இருக்குது. அது ஆர்டிஐயில் போட்டு ஒருத்தர் வாங்கினது, அந்த டாக்குமெண்ட்டாக அவர் போட்டிருக்காரு. 2 சர்வே பில்லர் இருக்குது. அதனுடைய கோஆர்டினேட்ஸ், அதாவது இந்த அட்சரேகை தீர்க்கரேகை அளவுகள், அந்த மாஸ்க்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது எல்லாம். ஆமாம், இருக்குது. ஒரு சர்வே பில்லர் உடஞ்சிருச்சு. அந்த உடஞ்ச சர்வே பில்லருக்கு கீழே இந்த மார்க்கிங் இருக்குது. இது உடையாத சர்வே பில்லர். இதை உடைச்சாதான் அந்த மார்க்கிங் தெரியும். மார்க்கிங் இருக்கணுமேன்னு சொல்கிறாரு அவர் நீதிபதி, சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன வியப்பாக இருக்குன்னா, இது சர்வே பில்லரா இல்லையா அப்படின்றதுக்கு மார்க்கிங் இருக்கா, அது அப்படி இருக்கா, மேடை இருக்குதே, இல்லை இப்படி இருக்கணும், மேலே இந்த ஆராய்ச்சி எல்லாம் இதுக்கு. அது அரசு, ஒன்றிய அரசு நிறுவனம், அவன் தான் இதை கொடுத்துருக்குறான். ஏன்பா நீ தான் இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தியா, இது உண்மையான டாக்குமெண்ட் தானா அப்படின்னு கேட்டால் மேட்ரு அதோட முடிஞ்சு. கேட்கவே இல்லையா இல்லையா தீர்ப்பில்? அது இல்லையே. சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரத்தை ஆம் அல்லது இல்லை என்று நிராகரிப்பதற்கு அந்த நீதிபதி கையாண்டிருக்கிற முறை அறிவியல் பூர்வமானதா, சட்டப்படியானதான்னு சொல்லுங்க. இல்லை,
இது எத்தனைக்கும் மேலே இது ஹைகோர்ட் வேலையே கிடையாது. முதல்ல இது சிவில் கோர்ட் வேலை. இல்லை, ஏஎஸ்ஐயை கூப்பிட்டு போய் விளக்கத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட விஷயத்தை ஆய்வு பண்ணுறதுக்கு எதுவும் அத்தாரிட்டியே இல்லையா அரசாங்க தரப்பு? தான் இருக்கிறாங்களே, அந்த அத்தாரிட்டியே கேட்க வேண்டியதானே. வாஞ்சிநாதன் போட்டுக்கிற டாக்குமெண்ட்டு உண்மையா அப்படின்னு கேட்கலாமே. இது கேட்கலாம்ல. எனக்கு இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, வெளியில் இது வந்து அரசாங்க தரப்பில் வெவ்வேறு இப்போ வந்து அறநிலையத்துறை சார்பாக, கமிஷனர் சார்பாக பலரும் வாதங்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த வாதங்கள் வந்து நீதிபதியை கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படி இல்லை 2-3 விதமான வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று, அரசு தரப்பு, தமிழ்நாடு அரசு இது என்னன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது உன் வேலை, என் வேலை இல்லை. அட்வொகேட் ஜெனரலுடைய வாதம் தான். அதுதான் லீகலான பொசிஷனை தான். நீங்கள் ஒரு கிளைம் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் தான் அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் சொல்கிற கிளைமுக்கு அவன் எவிடன்ஸ் கொடுப்பானா? அவர் வந்து பிஎஸ் ராமன் அவர் தான் வாதம் வைக்கிறாரு. இந்த பாயிண்டோட இது முடிஞ்சு போச்சு. இது ஏற்கனவே இந்த நீதிமன்றத்தில் நீதிபதி வேணுகோபாலிடம் 2014 இந்த வழக்கு வந்தபோது ஒருத்தர் வந்து இது மாதிரி தான் சொல்கிறாரு. அவர் இப்போ நீங்கள் இது மாதிரி இந்த உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றுறீங்களே, இது மோட்ச தீபம், அது செத்தவனுக்கு போடுற விளக்கு, அது இங்கே தான் தீபம் ஒரிஜினலாக வந்து பில்லர் சொல்லலை, அவர் உச்சியில் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அதான் மரபு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நீதிபதி, நீ இது மரபு அல்ல, இது மரபுன்னு சொல்கிறிய, ரெண்டுக்கும் எனக்கு இது கொடுன்னு கேட்குறாரு. அன்னைக்கும் தேவஸ்தானம் என்ன சொல்லுது, ஜெயலலிதா ஆட்சி காலம், இதெல்லாம் சும்மா பெனாத்தல், இதுதான் மரபு, நீ சொல்கிற இடத்துலலாம் விளக்கேற்ற முடியாது அப்படின்னு சொல்லுது. எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில், எடப்பாடி காலத்தில் தேவஸ்தானம் என்ன சொன்னதோ அதுதான் மு க ஸ்டாலின் காலத்திலும் சொல்லியிருக்கிறது. இது நாத்திக திமுக அரசு கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லை, அவங்க காலத்தில் சொன்னது தான் இது. அப்போ அந்த நீதிபதி சட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறார். நீ ஒரு கிளைம் பண்ணுறன்னா நீ அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும். நீ அதுக்கு ஒன்றும் தரல போயான்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதை அடுத்து வந்த 2 பெஞ்ச், ஒரு இப்போ இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய MM சுந்தரேஷ் என்பவர் உள்ளிட்ட அவர் அமர்வு உள்ளிட்ட 2 அமர்வுகள் அதை அப்போல்டு பண்ணுது. சரிதானா? இப்போ இதில் முதல் பாயிண்ட், தமிழக அரசின் வாதம், யார் வாதாடுறாரோ அவர் சாட்சியத்தை கொடுக்கணும், எவிடன்ஸை அப்படின்றது எவிடன்ஸ் கொடுக்கல. யார் அவரு? அவர் தான் ராமரவிக்குமார். ராமரவிக்குமார் எவிடன்ஸ் கொடுக்கலன்றது மட்டும் இல்லை, அவர் தீபத்தூண் என்ற வார்த்தையே பயன்படுத்தலை. அந்த வார்த்தையை ஜிஆர் சாமிநாதன் தான் சொல்லியிருக்காரு. சரியா சொன்னால் தீபத்தூண் என்ற கருத்தாக்கத்துக்கு உரிய பெட்டிஷனர் வந்து ஜிஆர் சாமிநாதன் தான். அது ஏதோ ஒரு இமேஜினேஷன் சொல்லியிருந்தாங்களே, என்ன ஜிஆர் சுவாமிநாதனுடைய இமேஜினேஷன்ல உதிச்சது. ஆமாம், அது அவருடைய கற்பனைன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவரே பெட்டிஷனராகவும் அவரே ஜட்ஜாகவும் இருந்திருக்கிறார். ஒரு நோபடி கேன் பி அ ஜட்ஜ் அண்ட் ப்ராசிக்யூஷனர் அப்படின்னு நம்ம ஃபேக் என்கவுண்டருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சாட்சியாகவும் செயல்பட்டு இருக்கிறார். குற்றம் சாட்டுபவனாகவும் நீதி வழங்குபவனாகவும் நீயே இருக்க முடியுமா போலீஸே அப்படின்னு நம்ம கேட்போம். இங்கே வந்து பெட்டிஷனராகவும் விசாரணை அதிகாரியாகவும் நீதிபதியாகவும் எல்லாவாகவும் ஒரு இருக்காருன்னு வச்சுங்க. சரி, அப்படி இப்போ அவர் தான் போட்டிருக்கிறாரு. ஸோ அதில் எவிடன்ஸ் என்பது வந்து அவங்க கொடுக்கல. ஒன்று, இதுக்குள்ள ஒரு சின்ன கிளை என்னன்னா, எவிடன்ஸை வைத்து எவிடன்ஸை பரிசீலிப்பதும் அது சரியா தவறா என்று முடிவு செய்வதும் உயர்நீதிமன்றத்தின் வேலை அல்ல. அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டோட வேலை இல்லை. ஹைகோர்ட்னு சுப்ரீம் கோர்ட்டும் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட். அது கொஸ்டின் ஆஃப் லாவை மட்டும்தான் பேச முடியும். இங்கே இதெல்லாம் பேசுறதுக்கு அவங்களுக்கு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டை பேச வேண்டிய இடம் உரிமையியல் நீதிமன்றம். ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கும்போது ஏதோ சிவில் கோர்ட்டில் நடந்தது மாதிரி அப்படிதான் இருக்குது. சிவில் கோர்ட் வேலையை தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அதையும் நாணயமான முறையில் செய்யல அவங்க. அப்போது இது ஆடுகோழியாக இருக்கிற பிரச்சனை வரும்போது 2 நீதிபதிகள் ஆடுகோழி பலியிடலாம் என்று ஒரு நீதிபதி, இந்த மலையில ஆடுகோழி வளர்க்குற தர்காவில் நீதிபதி நிஷா பானு வந்து அது மரபு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீமதி ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 3வது நீதிபதிகிட்ட போச்சு. 3வது நீதிபதியும் ஏற்க முடியாதுன்ட்டாரு. அப்போது தர்கா தரப்புலேருந்து இது தங்களுடைய மரபு என்று அவர்கள் வாதிட்ட போது, மரபுனாக உரிய எவிடன்ஸோட நீ சிவில் கோர்ட்டில் போய் அதை ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவரை பின்பற்றப்பட்டு வந்த வழக்கத்தை இனி நிறுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுவரை பின்பற்றப்பட்டு வந்தது அப்படின்றதுக்கு அந்த ஊர் மக்களை கேட்டாலே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதில் ஆதாரம் இருக்குது. இருந்தாலும் அதை நிறுத்திட்டு அதை சிவில் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த தீபத்தூண்ல அதுவரை ஏற்றப்பட்டு வந்ததா இல்லை, இவங்க சொல்ற தூண்ல இங்கதான் ஏற்றிருக்காங்க. இது தீபத்தூணா என்பதே தெரியாது.
அப்படி ஒரு வார்த்தையே இதுவரை எந்த வழக்கிலையும் வந்து பதிவு செய்யப்படலை. இப்போதான் அந்த வார்த்தை வந்து அந்த வார்த்தையை மனுதாரராகிய ராம ரவிக்குமாரே பயன்படுத்தவில்லை. அது ஜிஆர் சாமிநாதன் தான் எழுதுறாரு. அப்போ இதையும் நீங்கள் வந்து சிவில் கோர்ட்டுக்கு போய் ப்ரூவ் பண்ண எவிடன்ஸை காட்டின்னு சொல்லணும். அப்படி இல்லாமல் அதை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அப்போவாவது எவிடன்ஸை கேட்குறாங்களான்னா கேட்கல. இவங்க தேவஸ்தானத்தை பார்த்து இங்கே சரி அங்கே ஏற்றுறீங்க, ஏன் இங்கேயும் ஏற்றுனா என்ன, இங்கேயும் ஏற்றுறது ஆகம விதிக்கு முரணானது அப்படின்னு எதுனா இருக்கா? அப்படின்னு ஆமா, நிறைய பட்டியல் போட்டிருக்காருல்ல சைவ திருமுறைகள் பேரெல்லாம் போட்டு. அதுதாங்க நான் கேட்குறேன். அதுல எதுலேயுமே இங்க விளக்கேற்ற கூடாதுன்னு இல்லையே அப்படிங்கிறது உங்களுக்கு வாதமா படலையா? இல்லை, அதான் நான் சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எவரெஸ்ட்டில் விளக்கேற்றக்கூடாதுன்னு ஏதாவது டாக்குமெண்ட்டில் இருக்கா? ஏற்றுங்க போய். நீங்கள் ஏன் எவரெஸ்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். திருவண்ணாமலை தீபம் ஒரு இடத்துல தான் தீபம் போடணுமா? எதில் இருக்குது? இங்கே தான் போடணும்னு எந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது? இன்னொரு இடத்துல அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு இடத்துல போடக்கூடாதுன்னு ஏதாவது டாக்குமெண்ட்டில் இருக்கா? அதான் முக்கியமான கேள்வி. அதான் இப்போ நீதிமன்றம் கேட்டிருக்குது. ஐயப்பன் கோயிலில் மகர விளக்கு அங்கே ஒரே நெரிசலாகுது. விட்டு ஒரு 50-10 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துல கொளுத்துங்களேன், கூட்டத்தை பிரித்து விடலாம்ல. இன்னொரு இடத்துல கொளுத்தக்கூடாதுன்னு எதில் இருக்குது? ஆவணத்தை காட்டுங்க. இல்லையா? கேட்கலாமா கூடாதா? நிறைய பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன். ஆமாம், இப்போ எல்லாரும் ஒரு பெட்டிஷன் போடலாம் எல்லா கோர்ட்லேயும். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் சபரிமலையில் ஒரு 7-8 இடத்துல கொளுத்தலாம் அப்படின்னு போடலாம். திருவண்ணாமலையில் ஒரே நாளில் தான் கொளுத்தணுமா, ஒரு 5-6 நாளில் பிரித்து கொளுத்தினா நெரிசலை குறைக்கலாம். அப்போ ஒரு பக்தன் வந்து கேட்குறான். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுலயும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இல்லை, பக்தனின் உரிமை. ராம ரவிக்குமாருக்கு உள்ள உரிமை எனக்கு இன்னைக்கு வர முடியல, எனக்கு வேற வேலை இருக்கு. நாளைக்கு தான் வருவேன். ஆமா, இந்த உரிமை கூட இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அருணாச்சலேஸ்வரா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு. அப்போ அந்த இடத்துல கூடாதுன்னு யார் சொல்லியிருக்காங்க, எந்த ஆகமத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்கலாம். பட் ஆனால் நீங்க சொல்றது எல்லாமே லாஜிக்கலா இல்லை. இப்போ நீதிபதி வந்து ஓகே இங்க ஏத்தக்கூடாதுன்னு எங்க இப்ப சொல்லியிருக்கு? நீங்க சொல்றது நீதிபதி லாஜிக்கலா இல்லைன்றீங்களா? இல்ல நீதிபதி வந்து இங்க ஏத்தக்கூடாதுன்னு எங்கெங்க சொல்லியிருக்குது? ஏத்துங்க அப்படின்னா ஒரு மத விஷயத்தையே ஒரு லிபரலா அணுகிறது மாதிரியான ஒரு தோற்றம் வருது. இன்னொன்னு அவர் ஒரு கன்சர்ன், ஒரு அன்போட பக்தர்கள் வந்து நீண்ட காலமாக 94 சொன்னாங்க. ஒருத்தர் வந்து இந்த மலையில ஏற்றணும், ஹில் டாப்ல ஏற்றணும்னு கேட்டாரு. அப்புறம் ஒருத்தர் வந்து குதிரை சுனை திட்டு அங்கே ஏற்றணும்னு கேட்டிருக்காரு. ரிப்பீட்டட் ரெக்வஸ்ட் வந்ததுக்கு பிறகும் நீங்க வந்து இரக்கம் இல்லாம அவங்கள நிராகரிச்சுட்டே இருந்திருக்கிறீங்க. அப்போ இந்த இப்போ முடிச்சு வைக்கிறதுக்கு யாரும் ஒரு இது இல்லை இங்க ஏற்ற முடியாது அப்படின்னு கூட இதை முடிச்சு வைக்காம ஒரு ஓப்பன் ஆகி விட்டதுனால இந்த முடித்து வைக்கிற கடமையை நான் எடுத்துக்கொண்டு இந்த வேலையை செய்கிறேன். இல்லை, இது எப்படின்னு கேட்டாக்கா, உங்கள் அரண்சை ஆஃபீஸ் இங்கே இருக்குது. இங்கே ஒரு விளக்கு ஏற்றுற பிரச்சனைன்னு வச்சுக்கோமே, முதல் மாடியில் ஏற்றுறேன்றேன், இங்கே கூடாதுங்க அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் 94 கேஸு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து 2014 கேஸு செகண்ட் ஃப்ளோரில் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இதுவும் பிரச்சனை பண்ணி இல்லை இதுக்கு ஒன்றும் எவிடன்ஸ் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்போ வந்து மொட்டை மாடியில் வந்து இந்த காங்கிரீட் பில்லர் போட்டு ஒன்று மொட்டையாக நிற்கிது, அதுதான் தீபத்தோன்னு அங்கே நான் ஏற்றுறேன், டெலிஃபோன் டவர் அங்கே ஏற்றுறேன், டெலிஃபோன் டவரில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இது ரெஸ் ஜுடிகேட்டா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, முன் தீர்ப்பு தடை இருக்குது, இங்கே தாங்க அங்கே ஏற்றுறேன் அங்கே ஏற்றுறேன்னு கேட்டிருக்கிறாங்க, அதே தாங்க இது இல்லையே. அப்போ தீபத்தூன்னு கேட்கவே இல்லையே, வேற ஒரு இடம் இது புது கேஸு அப்படின்னு அவங்க இப்போ சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு உண்மையிலே புது கேஸாக இருக்குது. இல்லை, தீர்ப்பு வந்து அதான் சொல்லியிருக்குது. நீங்கள் ஹில் டாப்பில் ஏற்றலான்னு கேட்டார், அவர் நிராகரிச்சிட்டீங்க, அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. குதிரை சினை திட்டுல ஏற்றலான்னு கேட்டாங்க, சரி ஒரு 10 அடி தள்ளி இங்கே ஏற்றிக்கிறேன், புது கேஸ் இது. ஆமாம், இன்னொரு 10 அடி தள்ளி இங்கே ஏற்றிக்கிறேன் அப்படின்னா இது ஒன்று வேற வேற, இது புது கேஸு. இப்போ இன்னொரு கேஸ் வந்து அர்ஜுன் சம்பத் போடலாம், நான் இன்னொரு இடத்துல விளக்கு ஏற்றணும்னு போடலாம், அதான் போட முடியும், அதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ இந்த தீர்ப்பின் அடிப்படையில் எல்லா ஊர்லேயும் இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி யார் வேணால் விளக்கேற்றுற கோரிக்கை மட்டும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு பட்டாச்சாரியார் இருக்காருல்ல, அங்கே அவர்கிட்ட போய் எத்தனை கால பூஜை பண்ணுறீங்கன்னு கேளுங்க. 6 கால பூஜை. ஏன் 6 காலம் 8 காலம் பண்ணுங்க, பண்ணக்கூடாது, என்ன செலவாகுது? நான் பக்தன், 7வது காலத்துக்கு நான் பொறுப்பு, 8வது காலத்துக்கு இவர் பொறுப்பு பண்ணு அப்படின்னு கேட்டு
ஒரு பெட்டிஷன் போடணும். இப்போ நம்ம போட்டு ஆனால் அந்த 6 கால பூஜை தான் எழுதி வச்சுருக்காங்க. 6 கால பூஜைன்னு எழுதியிருக்கலாம், 8 காலம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? அதுதான் நீதிமன்றத்தின் கேள்வி. இப்போதான் ஜட்ஜ் மாதிரி பேசுறீங்க. என்ன இல்லை, தீர்ப்போட ஸ்பிரிட்டில் பேசுகிறேன், அந்த ஸ்பிரிட் உள்ளே வந்துருச்சு எனக்கு. கோஸ்ட். ஆமாம், அதனால் 8 கால பூஜை பண்ணக்கூடாதுன்னு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு எதாவது எவிடன்ஸ் இருந்தால் காட்டுங்க அப்படின்றது தான் தீர்ப்பினுடைய உள்ளடக்கம். அந்த வகையில் நான் சொல்வது என்னென்னா, இப்போது இந்த மாதிரி சைவ வைணவ முருக பக்தர்கள் அங்கங்கே உள்ள கோயில்களுக்கு போங்க. உங்களுக்கு விருப்பம் ராத்திரி 12 மணி தான் போக முடியும் அப்படின்னா 12 மணிக்கு கதவை திறங்க. இந்த நியூ இயருக்கு திறக்கிறாங்கல்ல, அனுபவி ராஜா அனுபவின்னு ஒரு படம், அதில் நாகேஷ் வந்து பணக்கார வீட்டு புள்ள, அவன் வந்து லேட்டாக வருவான் சினிமாவுக்கு லேட்டாக வந்து உட்காந்து முதல்ல இருந்து படத்தை போடு அப்படின்னு சொல்லுவான். கவுண்டமணி சத்யராஜ் காமெடியில் உண்டு, திரும்ப திரும்ப போடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி 12 மணிக்கு இப்போ தான் எனக்கு டைம் இருக்குது, எனக்கு இறைவனை வழிபடணும், ஒரு இந்துவுக்கு இந்த உரிமை கூட கிடையாதா அப்படின்னு சொல்லி. இல்லை, நியூ இயருக்கு திறக்கிறாங்களா நடுராத்திரி 12 மணிக்கு அப்படி திறக்கிறாங்கல்ல, அன்னைக்கு மட்டும் திறக்கிறீங்க, 1ஆம் தேதி திறக்கிறீங்கல்ல, அப்போ ஆகம விதி எங்க போச்சு? இப்போ திறங்க, எனக்கு திறந்து எனக்கு இது பண்ண என்ன செலவாகும்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறதுக்கு பக்தர்களுக்கு உரிமை உண்டு. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த மாதிரி பெட்டிஷன் போடணும் என்பது வந்து உண்மையான இந்து பக்தர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள். இப்போ இந்து பக்தர்களுடைய உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த கார்த்திகை தீபத்திற்கு, அதாவது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டார்ல மதுரையில், அவருடைய கோரிக்கை அல்லது அந்த ஆடியோ கிட்டத்தட்ட இதுதான் பேசுச்சு, அடுத்த வருஷமாவது அப்படி இருந்தது. இப்போ அடுத்த வருஷமாவது ஏற்றிடுங்க, ஏஎஸ்ஐ கூட்டு போயிட்டுன்னு தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ ஒரு சாதாரண இந்து பக்தன் இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? என்னுடைய பக்தி சார்ந்த உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, அதன் பொருட்டு தான் இந்த வழக்கு, இந்த நடவடிக்கைகள் நடத்தப்பட்டிருக்கிறது, என்னுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லை, இப்போ பிரச்சனை இந்து பக்தனுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ராம ரவிக்குமார் அப்படின்னு ஒரு ஆள் வர்றார். இந்த கேஸில் லீகலாகவே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் அது. ஒரு ஆள் வந்து கோருகிறார், பெட்டிஷனில் 2 இருக்குது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னாக்கா பொதுமக்களுக்காக நீங்கள் போடுற பெட்டிஷன். இது ரவிக்குமார் தனக்காக போட்ட பெட்டிஷன், பர்சனல் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஆமாம், புரியுதா? இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனே கிடையாது. அதை நீங்கள் வியாக்கியானப்படுத்துறீங்க. நீதிமன்றம் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம அரசு தரப்பு வந்து சொல்லியிருக்குது, இவங்க வாதிட்டு, அதுக்கெல்லாம் நீதிபதிகள் பதில் சொல்லலை. இது ஒருத்தன் போட்டிருக்கிற பெட்டிஷன், நீ யாருப்பா நீ வந்து இதை மாற்றுறதுக்கு? ஒரே நேரத்தில் ரவிக்குமார் பெட்டிஷனாகவும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாகவும் அதே நேரத்தில் சிவில் கேஸாகவும் அனைத்துமாக இந்த வழக்கை நடத்தியிருக்குது நீதிமன்றம். இது எந்த ஒரு சட்டத்தில் நியாயத்தில் எதில் வரும்னு தெரியல. இந்த கொடுமையை பேசுறதுக்கு வக்கீலே கிடையாது. நான் கற்றறிந்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த தமிழ் மண்ணில், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பல பேர் இருக்கிறாங்க. ஏன் அவங்க பேசணும்? அவங்க தான் பேசணும். இல்லை, இப்போ ஏதோ ஒரு வழக்கு திருப்பரங்குன்றத்தில் நடந்திருக்குது, பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸோ ஒரு சோஷியல் இம்பார்ட்டன்ஸோ இது குறித்து கருத்து சொல்லியாக வேண்டும், பேசியாக வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் என்ன? ஏன் பேசணும்? ஏன் பேசணும் அப்படின்னா, பாமர மக்கள் மத்தியில் கோர்ட்டு சொல்லிடுச்சு அப்படின்னா ஏதோ அங்கே நீதி வழங்கப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு இல்யூஷன் இருக்குது. அந்த இல்யூஷனை அகற்றுவதற்கு பல நீதிபதிகள் கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கோர்ட்டுன்னா அப்படி நம்பிடாதீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்லேருந்து உயர்நீதிமன்றங்கள் வரைக்கும் கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க. இனிமேல் நீதிமன்றத்தை நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு நீதிமன்றத்தை மதிப்பதில் பயப்படுவது அதான் செய்யணுமே தவிர மதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த முயற்சி இருக்குது. இருந்தாலும் அவருடைய முயற்சியை தாண்டி இன்னும் சில பாமர ஜனங்களுக்கு கோர்ட் சொல்லிடுச்சுன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, என்ன இருந்தாலும் நீதிமன்றத்தை மனசுக்குள்ளே திட்டிக்கிறாங்க, இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது, நீதிமன்றத்தை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு அப்படி பண்ணிக்கிறாங்க. அப்போது நீதிமன்றங்கள் தவறாக தீர்ப்பு சொல்கின்றன ஒன்று. ரெண்டாவது, இன்று இடி சிபிஐ ஆளுநரை போல நீதிமன்றமும் பாரதிய ஜனதாவின் கைக்கருவியாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற உண்மையை வழக்கறிஞர் அல்லாத செயல்பாட்டாளரான நான் சொல்வதை விட வழக்கறிஞர்கள், பார் அசோசியேஷன்ஸு அல்லது நீதிபதிகள் இவங்க பொது வெளியில் எவ்வளவுக்கு பேசுகிறாங்களோ
அப்பதான் இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான மிகவும் ஆபத்தான இத்தகைய தீர்ப்புகள் மக்கள் மத்தியில் வந்து அம்பலப்படும். அவங்க பேசணும். முக்கியமாக அவங்க பேசுறதன் மூலமா விஷயம் புரிகிறது மட்டும் அல்ல, இது இது அநீதியானது என்பதே அப்பதான் வந்து தெரிய வரும் மக்களுக்கு. இவ்வளோ ஜட்ஜு சொல்றாங்க இது தப்புன்னு அப்படின்னு வரும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் உமர் காலித் தீர்ப்பு உள்ளிட்டு வேற பல வழக்குகள் பற்றி பல உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் தொலைக்காட்சிகளில், சேனலில், ஊடகங்களில் அதை விமர்சனம் பண்ணி கட்டுரை எழுதுறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றங்களில் தொடர்ந்து பல வழக்குகளில் இந்த மாதிரியான தீர்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஆனால் இவற்றுக்கு எதிராக யாரும் பேசுவதில்லை. இல்லை, இப்போ வந்து தமிழ்நாடு பெரியார் மண், எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் வர முடியாது. பெரியார் ஒரு காவல் தெய்வமாக அங்கே எல்லையில் இருக்கிறார், எல்லை தெய்வமாக இருக்கிறார். தமிழ்நாட்டை எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு மரபான ஒரு பரப்புரை இருக்குது. திராவிட மாடல் அரசு இருக்குது, அவங்க கடமை, அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க, கிளாப்ஸ். பெரியார் இருக்கிறாரு, பெரியாருங்கிற பிம்பம் இருக்குது, ஸ்டாலின் தலைமையிலான அரசு இருக்குது. அப்புறம் நான் எதுக்கு தனியாக பேசணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமான கேள்வி தானே. இது மற்றவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எதுக்கு? அவன் வேலையை பார்க்க வேண்டியது தானே. இப்போ நான் இப்படி கேட்குறேன், திராவிட மாடல் அரசு இருக்குது, இதெல்லாம் இருக்குது, பெரியார் மண்ணு எல்லாம் இருக்குது. எடப்பாடி என்ன சொல்றாரு? அவரை ஏற்றிட்டு போக வேண்டியதாங்கிறாரு. ஆமாம், அவருக்கு எவ்வளோ % ஓட்டு இருக்கும்? சும்மா வித்தியாசமாக சொல்லுங்க. தெரியல, ஒரு 25% 30% இருக்கும். சரி, சீமானுக்கு எவ்வளோ % இருக்கு? கடந்த தேர்தலில் 8 கிட்ட. ஆமாம், அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஏற்றிட்டு போங்கன்னு தான் சொல்றாரு. தேவையில்லாத பிரச்சனை இருக்காது. ஆமாம், ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு? அவரே அதை தான் சொல்றாரு. அவர்தான். டிவிகே விஜய்க்கு எவ்வளோ இருக்குது? 15, 20, 30, 40? அவங்க நிறைய பெர்சன்டேஜ் சொல்றாங்க. அவங்க இஷ்டத்துக்கு சொல்றாங்க. இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? பர்சன்டேஜ் சொல்றாங்க. இதை பத்தி என்ன சொல்றாங்க? அவங்க எதுவும் சொன்னதாக தகவல் இல்லை. சரி, இப்போ இது பெரியார் பிறந்த மண் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. குறைஞ்சது 50% தெரியல எனக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இவங்கெல்லாம் சொல்றாங்களே, இதற்கு என்ன எதிர்வினை? இது இவங்க என்ன தைரியத்தில் இதை சொல்றாங்க? இவங்க சொல்றாங்கன்னா வெறும் எடப்பாடி அல்ல, இதை சொல்வதன் காரணமாக எனக்கு 10 ஓட்டு போயிடும்ன்ற பயம் அவருக்கு இல்லை. அவருக்கு இல்லை, சீமானுக்கு இல்லை, யாருக்கும் இல்லை. அப்படிதானே? பயம் இல்லைன்னு தானே பொருள். சீமான் அதை வந்து கிளைம் பண்றாரு. நான் முருகப்பர் விழா நடத்தின போது யாருமே அதை கண்டுக்கல. ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு மக்கள் இதை பற்றிய புரிதல் அற்றவர்களாக இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் பிஜேபி போயிட்டாங்கன்னு நான் சொல்லலை. ஒரு தப்பு நடக்குது, தமிழ்நாடு நாசமா போகுது என்பது பற்றிய கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லாம கூடாதா? சிறுபான்மை மக்களை விட்டுருங்க, அவங்கள அந்த கணக்கில் சேர்க்கலாம். நான் சொல்றது பெரும்பான்மை சமூகத்தினர் அந்த மாதிரி இருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் யாரும் இதுக்கு ஆதரவு இல்லை என்பது உண்மை. ஒரு 5-6 பேரை 10 பேர் இப்போதான் புதுசாக ஏதோ சேர்த்துருக்குறாங்க, அது நடக்கும். ஆனால் அன்றைய தேதியில் நயினார் நாகேந்திரன் தலைமையில் சில 100 பேரை திரட்டி கொண்டு வந்து வெளியூர்ல இருந்து அப்படி கொண்டாந்து நிறுத்துறாங்க. மக்கள் வந்து வெளியூர்காரங்க தான் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சந்தனக்கூடு திருவிழாவில் இந்துக்கள் உற்சாகமாக பங்கேற்கிறாங்க, கூட இருக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனால் யாருப்பா நீங்கள்லாம் இங்கே வந்து கலகம் பண்ணுறீங்க, இது பிரச்சனையே கிடையாது, நீ எதுக்கு இங்கே வந்து வம்பு பண்ணுற அப்படின்னு கேட்டார்களா யாராவது? மக்கள் வந்து அப்படி திடீர்னு தானாக வந்து கேட்க மாட்டாங்க. மக்கள் கேட்க மாட்டாங்க. ஒரு ரவுடியே பிரச்சனை பண்ணுறான்னா உடனே மக்கள் எதிர்த்து கேட்க மாட்டாங்க. அந்த பக்கம் தைரியமாக ஒருத்தன் எதிர்த்து நின்று கேட்டால் கூட வந்து நிற்பாங்க. இந்த பக்கம் நியாயம். அந்த மாதிரி முன்னால் வந்து நிற்க யாரும் இல்லை அங்கே. அவர்களுக்கு பின்னால் ஒரு செட்டு வந்து நிற்கலை. அப்போது அப்படி நிற்காத போது என்ன ஆகும் அப்படின்னா, தடி எடுத்தவன் தான் தண்டல்காரன். இப்போ தடி வந்து மோடி கையில் இருக்குது. தடின்னு நான் சொல்வது இந்த நீதிமன்றம் உள்ளிட்ட அதிகாரம், இந்த அதிகாரத்தை அமல்படுத்து, ஊடகங்கள், இதெல்லாம் அவங்க கையில் இருக்குது. அவங்க கையில் இருந்து அவங்க இப்படி செய்யும்போது அப்போ எதிர்த்தரப்பிலிருந்து இப்போ நான் சொல்லக்கூடிய அறிவுத்துறையினர், வழக்கறிஞர்கள், இவங்க எல்லாரும் எவ்வளவுக்கு பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு தான் மக்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும், விழிப்போடு இருப்பார்கள். இதனால் என்ன விளைவு? நம்ம நேர்காணலில் முதல்ல பேசினோமே, என்னென்ன இஷ்யூவெல்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்கு இவங்க இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனையடா நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்? இப்போ சாமி கும்பிட முடியலன்றதா தமிழ்நாட்டில் இருக்கிறவனுடைய பிரச்சனை. 82 லட்சம் குடும்பம் கார்டு பதிவு பண்ணியிருக்கிறான். 100 நாள் வேலைக்கு 60 நாள் தான் வேலை கிடைக்குது.
சில ஊரில் அதுவும் கிடைக்கல, 10 நாள் 5 நாள் தான் கிடைக்குது. மக்கள் வந்து கிராமப்புறத்தில் அப்படி அவதிப்படுறாங்க. வாரத்தில் 7 நாள் 7 மைக்ரோ ஃபைனான்ஸ் வரான் கடனுக்கு, கடன் கட்டுறதுக்கு. அப்படி ஒரு கடன் வலையில் சிக்கி தவிக்கிறார்கள் மக்கள். அதிலிருந்து மீள்வது எப்படி அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்கிறதா, அல்லது வேலையற்றவர்கள் இப்போ அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் கிடைச்சிருது, ஆனால் இதே அரசு துறையில் கன்சாலிடேட்டட் பேல கான்ட்ராக்ட் ஊழியர்களாக எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் கெஸ்ட் லெக்சரர்ஸாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வேற அப்படி இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன கதி? இப்போ செவிலியர்கள் போராட்டம் நடத்தினாங்க நிரந்தரமாக சொல்லி, அவங்களுக்கெல்லாம் என்ன கதி? அவங்களுடைய கோரிக்கைக்கும் எதுக்கு என்ன சம்பந்தம்? அவன்லாம் இந்து இல்லையா? எனக்கு தெரியல. இதை பற்றி பிஜேபி கருத்து என்ன, எடப்பாடி கருத்து என்ன? அப்போ இது எதை பற்றியும் பேசாமல் அங்கே ஒரு இதை விளக்க காட்டி இது பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளாம் விலங்குகளா டைவர்ட் பண்ணால் அப்படி அந்த பக்கம் ஓடுறதுக்கு? எரும மாட்டுக்கு ஏதோ கொடையை காட்டினா அந்த இப்படி போகும் அப்படின்ற மாதிரி இதை காட்டினால் அப்படி செய்கிறார்களே. அப்போ இந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால், ஒன்று பர்சே இது வந்து பிரச்சனை மோசடியானதுன்னு சொல்லணும். ரெண்டாவது, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சதி திட்டம் என்பது மையமான இஷ்யூ. தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்படுகிறது, இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு இதை கொடுத்த உடனே எப்படி கொடுப்பீங்க, கடனை எப்படி தாங்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? ஆமாம். ₹1 கொடுத்தா 29 காசு கொடுக்குறான். ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் எழுதி இவன் கேட்டிருக்கிறத 50 காசாவது கொடுன்னு வந்து கேட்குறாங்க. ஆனால் நீ வந்து யூபிக்கு எவ்வளோ ₹3,000 கொடுக்குற, பீகாருக்கு அதுக்கு மேலே கொடுக்குற, பீகாரில் தேர்தலுக்கு முன்னால் ₹10,000 கொடுக்குற, தலைக்கு ₹10,000 கொடுக்குற. அப்போது இதெல்லாம் யார் விட்டு காசு? இங்கேருந்து பிடுங்கிறது தான். இதுதான் இந்த புள்ளி தான் நான் கேட்க வர்றேன். இது என்னோட கடைசி கேள்வி. இப்போ பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது பண்பாட்டு தளத்தில் அவங்க பண்ணுறது எப்படியான அடாவடி, இந்துத்துவ அமைப்புகள் பண்ணுற அடாவடியை கேள்வி கேட்பதோடு முடிந்து விட்டதா? இப்போ நீங்கள் வந்து சட்ட நிறைவேற்றம் அப்படின்னா கவர்னர் உள்ளிட்டவர்களை வச்சு நீங்கள் களத்தில் ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயம் சொன்னால் அங்கே அப்புறம் நீதிமன்றம் வந்து ஒரு தலையிடுது. நீங்கள் சொல்கிற நிதி நிர்வாகம் போன்ற விஷயங்களில் மாநில இந்தி எதிர்க்கலாம், ரைட்டு, இந்தி எதிர்த்தா 2000 கோடி கிடையாது. இப்போ இந்த பாஜக எதிர்ப்புங்கிறது பெரியார், கடவுள் மறுப்பு, ஆத்திகம் இந்த அம்சத்தோடு முடிந்து போகிறதா? இன்றைய காலச்சூழலில் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ உள்ளிட்டு நாம் அதை எதிர்கொள்வதற்கு எந்த பார்வைக்கு வந்து சேரணும்? அது வந்து இதோட சேர்த்தே நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அதனால தான் கேட்குறேன், பாஜக எதிர்ப்புங்கிறது அதனுடைய அரசியல் உள்ளடக்கம் என்னவா இருக்கணும்? எப்பொழுதுமே பிஜேபியினுடைய அஜெண்டாவில் ஒரே நேரத்தில் அது பார்ப்பன பாசிசத்தை அல்லது சனாதனத்தை, பிற்போக்கை, திரும்ப நீங்கள் சொன்னீங்களே ரெஸ்டோரேஷன், அதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அந்த ரெஸ்டோரேஷனுக்குள்ள சிறுபான்மை எதிர்ப்பு, தலித் எதிர்ப்பு, இடஒதுக்கீடு ஒழிப்பு இதெல்லாம் இருக்குது. ரெஸ்டோரேஷனை நோக்கமாக கொண்டிருக்குது. ரெஸ்டோரேஷன் கோயில் இடத்த பிடிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை கோயில் விட்டு துரத்துறது இருக்குது, எல்லாம் சேர்ந்து இருக்குது ரெஸ்டோரேஷன்ல. இன்னொரு பக்கம் அது டைவர்ஷனரி டாக்டிக்ஸாகவும் இருக்குது, திசை திருப்பலாகவும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து இருக்குது. அதில் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். நம்ம இதை ஃபைட் பண்ணணுமா அதை ஃபைட் பண்ணணுமா அப்படின்ற சாய்ஸ் உங்களுக்கு கிடையாது. இது ஒரு நாணயம்தான், ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் இது என்பதை நமக்கு எவ்வளவு பேச தெரியுது, எவ்வளவு புரிய வைக்க தெரியுது என்பது முக்கியம். இது ஒன்றை விட்டு ஒன்றை மட்டும் பேசினால் ஒருபோதும் நீங்கள் வெற்றி அடைய மாட்டீர்கள். அது வந்து பார்ப்பனியத்தை மட்டும் எதிர்த்து பேசும் ஒரு பெரியாரிஸ்டுகள் அப்படின்னு சொல்றவங்க சிலர் அப்படி பேசுறாங்க. அப்படி மட்டும் பேசுவதா இருக்கட்டும், அல்லது இடதுசாரிகள் என்பவர்கள் இந்த தாக்குதலை மட்டும் பேசுறது, தொழிலாளர் உரிமை பறிப்பு அல்லது விலைவாசி உயர்வு, இதை இதை பேசுவது, இது இப்படி 2 ட்ராக்கில் பேசுகிற வரைக்கும் இது வந்து அவர்களை வெல்லவே முடியாது. இது 2க்கும் இருக்கக்கூடிய ஆர்கானிக் லிங்க் இருக்குல்ல, இணைப்பு, இது ஒரு நாணயம்தான், 2 சைடு தான் இது அப்படின்ற இந்த ஆர்கானிக் லிங்கை இணைத்து தான் பேச வேண்டும். அப்படி இணைத்து பேசாத வரையில் அவர்கள் வந்து அதை காட்டினா இதுக்கு போவாங்க, இதை எடுத்தாக்க அதுக்கு போவாங்க. இதை வந்து சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் வந்து நீதிமன்றம் ரொம்ப ஒரு ஆக்டிவான ரோல், அதை வந்து ஜுடிஷியல் அவுட்ரீச்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ஆக்டிவான ரோல் எடுத்துருக்கிறதுக்கு என்ன காரணம்னாக்கா, பிஜேபி எவ்வளவு ஆக்டிவாக இருந்தாலும் இங்கே ஒன்றும் பண்ண முடியல இந்த ஊரில் என்ன. அதனால் வட இந்தியாவில் கலவரம் செய்து
சட்டவிரோதமான நடவடிக்கைகளை எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு அதுக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. இங்கே அப்படி கலவரம் செய்வதற்கு பெரியார் பிறந்த மண்ணில் இதுவரைக்கும் போதிய ஆள் கிடைக்காத காரணத்தினால் சட்டவிரோதமானதை செய்யும் பொறுப்பை நீதிமன்றம் சிறமேற்கொண்டிருக்கிறது. அப்போ ஆனால் ரிவர்சல் நடக்க போதுன்னா இந்த இந்த வகையான தீர்ப்புகளுக்கு பிறகு கீழே நடக்கிற இப்போ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, எனி இஷ்யூ, நீதிமன்றம் ரெஸ்பான்சிபிளாக அதை பொறுப்பெடுத்துக்க போகிறதில்ல. என்னுடைய தீர்ப்பால் நீ ஒருத்தர் கருத்து சொல்லி அதில் எதாவது நடந்துச்சுன்னா அவங்களது மேலே நீங்கள் வன்முறை தூண்டின்னு வரும். ஆனால் இவ்வாறான தீர்ப்புகளால் நடக்கிற அரசியல் விளைவுகளுக்கு நீதிமன்றங்கள் பொறுப்பெடுக்க. இப்போ ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். இப்போ 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. பெஞ்சு அப்பீல் பண்ணுவான்னு சொல்லியிருக்கு. ஒரு அப்பீலோ ஏதோ ஒன்று போட்டு இதை ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணலைன்னு வச்சுக்குவோம். ஸ்டே பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? ஏற்றணும். அப்போ அது அமல்படுத்தப்படும். அது தேவஸ்தான சில ஆட்கள் தான் போய் அமல்படுத்துவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் கீழே 1,00,000 பேரை இவங்க திரட்டுவாங்க. எங்க ஹிந்துத்துவ மொபைலைசேஷன் நடக்கும். அப்போ ஸ்டாலின் அரசே நீ உனக்கு முதுகெலும்பில்லை, நீ ஏன் அதை பண்ணல இதை பண்ணல அப்படி பேசுறதுக்கு நிறையா இருக்கிறாங்க. ஒரு லெஃப்ட் விங்காக இருக்கிறவங்களும் கூட பேசுகிறாங்க. இப்போ என்ன கேள்வின்னாக்கா, இப்போ லா அண்ட் ஆர்டரு இதெல்லாம் இமேஜினரி கோஸ்ட்டு அப்படி இப்படின்னு எழுதிட்டாங்க. கண்டெம்ட் வேறு அதிகாரிகள் மேலே இருக்குது. நீதிமன்றம் ஆக்சுவலாக அதிகாரிகளை மிரட்டி கொண்டு இருக்கிறது. மாநில அரசு சொல்கிறத கேட்குறியா, நான் சொல்கிறத கேட்குறியா என்பதை நோக்கி போகுது. மார்க்சியவாதிகளுக்கு தெரியும் அரசாங்கம் என்பது வேறு, அரசு என்பது வேறு. அரசு என்பது தான் ஆளும் வர்க்கத்தின் கருவி. அரசாங்கம் எவ்வளவு இடதுசாரியாக இருந்தாலும் அரசு ஆளும் வர்க்கம், உடைமை வர்க்கம் அது என்ன சொல்லுதோ அதுக்கு சேவை செய்யும். அரசாகப்பட்டது எது அப்படின்னா நீதிமன்றம், போலீஸு உள்ளிட்ட நிறுவனம். ஆனால் அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசு புரட்சி பண்ணணும், அரசு அரசாங்கத்தின் உத்தரவின் பேரில் அரசு செயல்பட்டு இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தனக்கு எதிராக புரட்சி. ஆமாம், மார்க்சியம் அப்படி சொன்னதாக எனக்கு தெரியல, என்னுடைய சிற்றறிவு கெட்டிய வகையில். அதனால் இந்த அரசின் தன்மையை விளக்கி சொல்வது மட்டும் பத்தாது, மக்களை ஃபீல்டில் அணிதிரட்டி இதற்கு எதிராக நிறுத்தாத வரையில் நாம் திமுகவை குற்றம் சொல்லியோ விமர்சனம் செய்தோ அல்லது நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தோ தீர்க்கக்கூடிய பிரச்சனை இது அல்ல. தமிழகம் கலவர பூமியாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் கார்த்திகை தீபம் மட்டும் எத்தனா போதும், கலவர தீபம் ஏற்ற வேண்டாம் என்பது நம் கருத்தாக இருந்தால் நாம் வீதிக்கு வர வேண்டும். ஆக்சுவலி பாஜக தன்னுடைய கொள்கை எதிரி என்று அறிவித்து விட்டு பாஜகவுக்கு எதிராக எந்த வார்த்தையும் சொல்லாமல் இருந்தா அது பாஜகவுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் தான். நீங்க திருப்பரங்குன்றத்தை விட்டுருங்க, ஜனநாயகனே இந்த பாடுபடுகிறது. ஜனநாயகம் என்ன பாடுபடும்? அதனால ஜனநாயகன் தன்னுடைய ஜனநாயக உரிமைக்காகவே குரல் கொடுக்கல. அவர் நம் அனைவரின் ஜனநாயக உரிமையை காப்பாற்றப் போவதாக சொல்லி கொண்டிருக்கிறார். சரி, அந்த கேள்வி மக்கள் விழிப்போடு அதை கவனிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை. அந்த அளவில் இந்த உரையாடல் நிறைவு செய்யலாம். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்த நன்றி. நன்றி நண்பர்களே. இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.